காலவரையில ஆண்டுடைய கிருபையும் தயவும் ஆசீர்வாதம் உங்கள் மேல பூரணமாய் கடந்து வருவதாக. सुबह के समय प्रभु की दया और करुणा आपके ओर भरपूरी से आए. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். हमारे परमेश्वर के वचन की ओर हम बढ़े. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். आइए वचन को पढ़ेंगे. சங்கீதம் 56 8வது அதிகாரம் 56 8வது வசனம். भजन संहिता 56 का 8वां वचन पढ़ेंगे. Psalms 46 and verse 8. என் அலைச்சல்களை தேவரீ எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தின சங்கீதம் 56 முழுவதும். इस समय आपसे भेंट करने के लिए प्रभु ने दिया वचन ये 56 का 8वां वचन है. இது தாவீதுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சங்கீதங்களில் ஒன்று. ये दाऊद के जीवन में एक मुख्य वचन है. ये இந்த சங்கீதம் ரொம்ப விசேஷமானது. 13 வசனங்கள் கொண்ட ஒரு சங்கீதம். और ये जो वचन है 13 वचन से भरी है और ये बहुत ही महत्व से भरा है. தாவீது ஆண்டவர் சமூகத்துல பாடி துதித்த சங்கீதம். दाऊद परमेश्वर के सम्मुख गीत गाकर परमेश्वर को ऊंचा उठाए हुआ वचन है. தாவீது பாடின சங்கீதத்திலே ஒரு பெரிய இசைக்கருவி வைத்து பாடுறதுனா இந்த சங்கீதம் தான். और दाऊद जो गाया हुआ जितने भी वचन में से ये जो है अपने वादी के साथ गाया हुआ ये एक ऐसा है. இந்த 56 சங்கீதத்தோட அந்த மேல் குறிப்பை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா इस अध्याय का शीर्षक को देखिए. இந்த சங்கீதத்தை அவன் பாடுறதுக்கு உபயோகித்த அந்த இசைக்கருவி பேரு और जो इस वचन को गाते समय उसने उपयोग किया हुआ जो वस्तु है யோனாத் ஏலம் ரிக்கோஹிம் அப்படிங்கிற ஒரு பெரிய இசைக்கருவி மூலமாக அந்த ராகத்தின் மூலமாக அவன் பாடின சங்கீதம். और थेले कथोहिम करके उसका उस राग का नाम है. வசனம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ரொம்ப ஆழமானது. वचन कहने वाला एक एक कार्य गहराई का और महत्वपूर्ण होता है. இருக்கிறதுலே பெரிய வார்த்தைகளில இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. सब में से एक बड़ा या फिर मुख्य ये भी है. இந்த இசை கருவி மூலமாக இந்த பாடலை அவன் பாடினான். और इस राग से उसने इस वचन को गाया. அந்த இசை கருவி மூலமா அந்த ராகத்துல அந்த டியூன்ல இத அவன் பாடினான். मतलब उस राग में उस ट्यून में उसने इसे गाया है. ரொம்ப கடினமான ஒரு டியூன் அது. एक कठिन एक ट्यून है वो. அதனால ஆண்டவருக்காக இந்த சங்கீதத்தை அவன் பாடினான். फिर भी परमेश्वर के उसने इस वचन को गाया. இந்த காலவெளியில என்னோட பிரசங்கத்தோட தலைப்பு इस सुबह के समय का प्रचार का शीर्षक அலைச்சல்களை அறிந்திருக்கும் ஆண்டவர். मेरे बारे बारे फिरने का हिसाब रखता है या तो जानता है. இந்த சங்கீதத்தோட பின்னணியை நான் சொல்லுவேன், அப்பதான் அந்த முழு சங்கீதம் நமக்கு விளங்கும். इस वचन का इतिहास मैं कहता हूँ ताकि आपको ये वचन आपको समझ में आए. ஒருவர் யாராவது அந்த மேல் குறிப்பை வாசிங்களே. பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவர்களுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். யாராவது வாசிங்களே. कोई पढ़िए इस वचन का शीर्षक को. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. தாவீது காத்தூரில் பிடிக்கப்பட்ட பொழுது जब दाऊद को घात के जगह में उसे जब पकड़ा गया, பெலிஸ்திய தேசத்துல இன்னைக்கு சொன்னா ஈரான் தேசம். जो फलिस्ती लिखा गया मतलब आज के समय में ईरान है. ஆமென். அதாவது அன்னைக்கு எல்லாம் ஒண்ணா இருந்துச்சு. அதுல ஒரு பகுதியில பெலிஸ்தியர். उस समय सब एक था लेकिन उसमें से एक भाग जो कहे जाए फलिस्तियों का. அவங்க இருக்கிறதா காசாங்கிற பகுதியில் இஸ்ரவேல் விரோதமா யுத்தம் நடந்துட்டு இருக்கு. जो वही जो जहाँ रहते लोग कासा करके कहा जाता है वही जो आज इजराइल के विरोध में युद्ध करता है. அந்த பெலிஸ்திய பட்டணத்துல ஒரு பட்டணம் தான் காத்ங்கிற ஒரு ஊர். और फिलिस्ती की उसमें से एक भाग जो गात
नगर ऐसा है இந்த ஊர்ல தாவீது பிடிக்கப்பட்டான். और इस नगर में दाऊद को पकड़वाया गया। இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ये कोई साधारण विषय नहीं है। இந்த ஊர்ல தாவீதை பிடிச்சான்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? इस नगर में यदि दाऊद को पकड़े तो क्या होगा? ஏன்னா இந்த ஊரை சார்ந்த கோலியாத்தை தான் क्योंकि इसी नगर से जुड़ा हुआ गोलियत को தாவீது கொன்று போட்டான். दाऊद ने मार दिया था। ஆனா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பகம உணர்ச்சியில பகம எண்ணம் கொண்டவர்களா அது காத்துக்கிட்டே இருக்கான். तो उनके अंदर ऐसी बड़ी बैर थी कि कब इसे ये करे। இந்த சம்பவத்தை உங்களுக்கு புரியணும்னா 1 சாமுவேல் 21 அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. ये संभव आपको समझना है तो पहला शामूएल का पुस्तक 21वां अध्याय அந்த 21 அதிகாரத்துல தான் இந்த சம்பவம் சொல்லப்படுது. वो 21वें अध्याय में संभव कहा गया है। நீங்க 1 சாமுவேல் 21 முழுவதும் வாசிச்சீங்கன்னா நான் சொல்ற கதை உங்களுக்கு तो புரியும். पहला शामूएल 21वां अध्याय में पूरी कहानी कही गई है। தாவீத 3000 பேர் கொண்ட ஒரு பெரிய யுத்த படையை வைத்து சவுல் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அவனை பிடிப்பதற்காக அனுப்பினான். वो जो दाऊद को पकड़ने के लिए 3000 सैनिकों के साथ उसे पकड़ने के लिए भेजा गया। இது புரியணும்னா 19 அதிகாரத்துல இருந்து 21 வரை வாசிங்க. यदि ये समझना है तो 19 से लेकर 21 तक हम पढ़ सकते हैं। ஏறக்குறைய அங்க இருக்கிற ஆசாரியர்கள் அதாவது இவன் எங்க போய் மறைந்து கொள்வான் என்று சொன்னா ये कहाँ जाकर छुप जाता है? ஆசாரியரோட வீட்டுல போய் மறைந்து கொள்வான். याजकों के घर में जाकर छुप जाता है। சவுலுக்கு கோபம் வந்து 85 ஆசாரியர்களை கொண்டு போனான். और शामूएल बड़ा क्रोधित हुआ और 85 उन लोगों को उसने मार दिया। எங்கெல்லாம் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களோ और जहाँ उसे शरण दिया गया அவர்கள கொண்டு போட்டோம்னா தாவீது என்ன செய்ய இனி இஸ்ரவேலுக்குள்ள என்னால இருக்க முடியாது. जब उन लोगों को मारने के बाद वो कहने लगा अब मैं इस्राएल में ना रह அதனால सकता। கடைசி ஒரு முறை அபிமெலேக்கு ஆசாரியனிடத்துல கடந்து வருகிறான். जब आखिरी में एक बार जो याजक अबीमेलेक के पास वो आया ஏன்னா இனி அவன் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே ஓடி போவான். तो अभी वो इस्राएल देश से ही बाहर जाने पर है। அந்த 21 அதிகாரத்துல அவன் ரொம்ப பசியா இருப்பான். அவன் கேட்பான் எனக்கு தான் சாப்பிடுறது கொடுங்க. तो 21वें अध्याय में वो लिखा गया है कि वो बहुत भूखा था और भोजन के लिए पूछता है। அப்ப சொல்ல தேவ சமூகத்து அப்பங்கள் அப்படின்னா கம்யூனியன் கொடுக்க அந்த நாட்கள்ல பஸ்கா பலிக்காக வைத்திருந்த அப்பங்கள் தான் இருக்கு. मतलब उस समय जो रोटी रखी गई थी जो प्रभुभोज के मतलब उस समय फसह के दिन जो रखी गई जो उस रोटी को ஏன்னா இனி தாவீது எங்கேயுமே போக முடியாது. क्योंकि अब दाऊद कहीं ना जा सका। அந்த முந்தின அதிகாரத்துல யோனத்தான் அவரை மீட் பண்ணி சொல்லிடுவார். उसके पहले के अध्याय में योनातान उससे मिलकर ये बात कह देता है। 20 அதிகாரத்தை வாசிக்கிறப்ப யோனத்தான் தாவீதை சந்திக்க வருவார். 20वें अध्याय में देखो तो दाऊद योनातान से मिलने के लिए आता है। சொல்வார் இனி நீங்க தேசத்துல இருக்காத. कहते हैं अब तो देश में ना रहे நீ தேசத்தை விட்டு போயிடு. तो देश से बाहर चला जा। கடைசி அபிமெலேக்கு அந்த ஆசாரியத்துல கடந்து வந்து आखिर में जब अबीमेलेक जो उस याजक के पास जब आता है அப்பங்களை வாங்கிட்டு रोटी को लेकर இப்ப பிரச்சனை என்னன்னா தாவீதுக்கு अब समस्या दाऊद को ये நீங்க है 22 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா 22वां अध्याय का पहला और दूसरा वचन देखिए। இவனோட இருந்த ஜனங்கள் इनके साथ जो लोग थे ஒடுக்கப்பட்டவர்கள் கடங்காரர்கள் திக்கற்றவர்கள் அதான் 2ஆம் வசனம் இவங்களுக்கெல்லாம் 400 பேருக்கு இவன் தலைவன் ஆயினான். और जो दूसरा वचन में लिखा है कि जो दूर उठाए गए जो दरिद्र जो कंगाल ऐसे लोगों का वो नेता बन गया। இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓடி போறாங்க. अब ये सब मिलकर इस्राएल देश को छोड़कर बाहर जाते हैं। சவுல் சும்மாவே விடல. शाऊल ने यूं ही नहीं छोड़ा। 3000 பேர் கொண்ட படை தாவீதை துரத்திக்கிட்டு வருது. 3000 से लगभग सैनिक जो लोग उसके दाऊद के पीछा करने लगे। இப்ப தாவீதுக்கு எங்க போகணும்னு தெரியல. तब दाऊद को सोचा कि अब कहां जाए। ஓடறான் ஓடிக்கிட்டே இருக்கான். वो दौड़ता गया பிரச்சனைனா கூட இருக்கிறவனை சேர்த்து கூட்டிட்டு ஓடணும். और समस्या है तो उसके साथ रहने वालों को भी संग लेकर उसे दौड़ना है। கூட இருக்கவங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவங்க. वो साथ रहने वाले कौन दूर उठाए गए பலவீனமானவங்க. बलहीन लोग हैं। 400 பேர் ஒருத்தர் 400 பேரை காப்பாத்திட்டு ஓடணும். एक या दो ने बल्कि 400 लोगों को संभालते हुए उसे आगे बढ़ना है। பேர்பட்ட ஒரு கடினமான ஒரு போராட்டம் அலைச்சல். ऐसी एक कठिन समस्या ऐसी फिरता हुआ இவர்களை கரை சேர்க்கணும். और उन्हें भी किनारे पहुंचाना है இவரும் கரை சேரணும். और वो भी किनारे पहुंचना ஆனா है। என்ன பண்ண இவங்களை எல்லாம் காட்டுல ஒரு இடத்துல எல்லாத்தையும் கொண்டு போடுவானேன்னு तो சொல்லி इसको ऐसा किया कि सबको मार देगा सोचकर காட்டுல ஒரு இடத்துல இவங்களை எல்லாம் விட்டுட்டு जंगल में एक जगह इन सबको छोड़
छोड़कर உங்களை கொல்ல மாட்டான். அவன் டார்கெட் என்னதான்? वो तुम लोग को नहीं मारेगा, उसका निशाना मैं हूँ, உங்களை நீங்க ஒடுக்கப்பட்டவங்க, क्योंकि तुम दूर उठाए गए நீங்க लोग பிரச்சனைகள் हैं। இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் தாவீத முடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. और उनको ये समस्या है कि दाऊद को खत्म कर तो सब खत्म हो जाएगा। அப்படி தாவீது தப்பிச்சு ஓடி வந்த ஊர் தான் பெலிஸ்தியர். और ऐसे दाऊद बचकर जो भाग कर गया, जो गांव वो है फिलिस्तीन। நீங்க அந்த 21 சாமுவேல் 21 வாட்ச் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். और जो पहला शामिल 21वां अध्याय में देखिए, இப்போ அவனை பிடிச்சு கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்துறான். अब उसे पकड़कर राजा के सामने पेश நான் कराते ஒரு हैं। சில வசனம் வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. कुछ वचन को पढ़ते हैं, देखिए 21 அதிகாரத்துல 21वां अध्याय 10 வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 10वां वचन को देखिए। அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடு காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். तब दाऊद चला और उसी दिन शाऊल के डर के मारे भागकर गत के राजा आकीश के पास गया। இப்போ தாவீது காத் ராஜாவிடத்துல வந்து நிக்கிறான். अभी दाऊद गात राजा के पास आ खड़ा हुआ। இங்க தப்பிச்சு சவுலுக்கு தப்பிச்சு अब बचकर शाऊल से बचकर பூனைக்கு தப்பிச்சு புலிகிட்ட வந்து மாட்டினான். वो बिल्ली से बचकर शेर के पास आकर फंस गया। இப்போ அவன் முன்னாடி நிக்கிறப்போ तब उसके आगे रुकते समय அவன் உயிரை காப்பாத்தணும். वो अपने जीवन को बचाना है उसे, அதான் பைத்தியக்காரன் போல நடிச்சுக்கிட்டு நிக்கிறான். तो वो पागल सा अपना रूप बदल कर खड़ा है। தாவீதோட நிலைமை பாருங்க, ராஜா, और दाऊद का स्थिति देखिए, वो राजा है, ராஜா அபிஷேகம் பெற்ற ஒரு वो மனுஷன். राजा का अभिषेक पाया वो मनुष्य है। சவுலுடைய ராஜ்ய வாதத்தை எடுத்து தாவீதின் மேல கர்த்தர் வைத்தார். शाऊल के राजा के इस बोझ को लेकर प्रभु ने दाऊद पर रखा। ஒரு ராஜா ஒரு ராஜாவை சந்திக்கிறார். एक राजा दूसरे राजा से मिलता है, எதிராளியான ராஜா முன்னாடி वो विरोधी राजा के सामने வேஷம் பைத்தியக்காரன போல வேஷம் மாறி, एक मूर्ख के समान अपना रूप बदल कर, இல்லைன்னா கொண்டு போடுவான். नहीं तो मार देगा। இப்ப வேஷம் மாறி நிக்கிறப்போ वो अपना रूप बदल कर रुकते समय அந்த ஆகிக்கு அந்த ஊழியக்காரன் அந்த ராஜா சொல்ற வார்த்தை பாருங்க. वो राजा कहने वाले शब्द को देखिए। அந்த ராஜாவோட ஊழியக்காரன் சொல்றான், वो राजा से कहता है, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ. वो देश का राजा दाऊद यह तो नहीं है। அப்படின்னா அந்த ஊழியக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. मतलब उस सेवक को पता था நெக்ஸ்ட் ராஜா தாவீதை கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டாரு. वो अगला राजा दाऊद को प्रभु ने चुना இப்ப है। சவுல் தாவீதை கொல்றதுக்கு 3000 பேரோட சுத்திக்கிட்டு இருக்கான். शाऊल दाऊद को मारने के लिए 3000 लोगों के साथ घूम रहा இவன் है। தப்பிச்சு ஓடி வந்து ये बचकर वहां से आकर நம்முடைய தலைவனாகிய கோலியாத்தை கொன்ற இந்த மனுஷன் நம்மட்டே வந்து अपने மாட்டிக்கிட்டான். जो नेता गोलियत को मारा, ये हमारे ही पास आकर फंसा। ஆனா ஊழியக்காரன் சொல்றான், அவன் மாட்டினது ஓகே, लेकिन सेवक कहता है ये फंसा सही है, ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கான். ये ऐसा क्या है। ஒரு காலத்துல சொன்னாங்களே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000. और जैसा एक समय में कहा गया कि शाऊल ने हजारों को मारा, लेकिन दाऊद ने 16000 लोगों को मारा है। இப்படி எல்லாம் இவனை குறிச்சு ஒரு காலத்துல वो கொண்டாடினாங்களே. एक समय ऐसा था कि इतना उसकी बढ़ाई किए। இப்பேற்பட்ட ராஜா ऐसा एक राजा இதை எப்படி வந்து நிக்கிறான் தெரியுங்களா? आज कैसा आकर खड़ा हुआ। பாருங்க 12ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு. देखिए 12 वचन कहता है, दाऊद ने ये बातें अपने मन में रखी और गाद के राजा आकीश से अत्यंत डर गया। இவரை பற்றி சொல்றான், இப்படி இருக்கிற மனுஷன் சொன்னப்ப இந்த வார்த்தைய மனசுல வந்து தாவீதுக்கு பயம் வந்துருச்சு. वो ऐसा मनुष्य ऐसा कहते समय उसे घर में एक अत्यंत डर छा गई। ஐயோ இன்னைக்கு நான் அவ்வளவுதான், बस मैं आज खत्म, இந்த ராஜா என்ன கொல்ல போறான். ये राजा मुझे मारने पर है। அப்படி சொன்னவனே ऐसा कहते ही தாவீது ஆக்ட் பண்றான். दाऊद वहां पे एक्ट करता தன் है। முகநாடியை மாற்றி वो अपने चेहरे का रूप बदल कर 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. और 13 वचन को देखिए। அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி तब उसने अपने सामने दूसरी चाल चली அவர்கள் முன்பாக பித்தம் கொண்டவருடைய பைத்தியக்காரனை போல और उनके हाथ में पकड़ कर पागल सा बन गया। தன்னை காண்பித்து वो और उसे दिखाकर தன்னை கீறிக் கொண்டு தன் வாயில நுரை தள்ளி ஒரு பைத்தியக்காரனை போல நிக்கிறான். और फाटक के किवाड़ों पर लकीरें खींचने और अपनी लाल अपनी दाढ़ी पर बहाने लगा। ஏன்னா தாவீதை குறித்து சொல்லுகிற வார்த்தை क्योंकि दाऊद को लेकर यही कहा जाता है, பலமா இருந்தபடினால वो बड़ा बल से था, தன்னை பைத்தியக்காரனை போல காண்பித்து अपने आप को पागल सा दिखाया। ராஜாவுடன் நிக்கிறப்போ और राजा के सामने
सामने जब खड़ा हुआ, ராஜா சொல்றாரு, இந்த பைத்தியக்காரனுக்கு என்னைக்கு கொண்டு வந்தீங்க? राजा कहता है इस पागल को मेरे सामने क्यों लाए? இவன் அந்த சேஷ்ட செய்யறதுக்கு தான் என்னத கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? तो क्या ये इस तरह का हरकत करने के लिए मेरे सामने खड़ा किए? இவன் மென்டல், இவன் அவ்வளவுதான். ये पागल है, बस इतना ही है ये, இனி இவனை வச்சு எந்த பிரயோஜனம் கிடையாது. और इसे लेकर किसी कोई काम नहीं है. அப்படி சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவன் அந்த இடத்தை விட்டு தப்பித்து வரப்போமா, ऐसा वहां लज्जित किया और वहां से बचकर जब निकला, அந்த நேரத்துல பாடின சங்கீதம். उसी समय गाया हुआ एक गीत है. ஹalleluya. हालेलुया. சங்கீதங்கள் ஒவ்வொன்னோட பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா हर एक भजन का इतिहास यदि हम समझ ले, நம்ம வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காட்டும். हमारे जीवन को वैसे ही वो दिखाता है. பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி கர்த்தருக்காக நின்றார்கள். वो पवित्र लोग कैसे प्रभु के लिए रुके. பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு சீசன் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. वो हर एक का एक समय है. பாருங்க, தாவீதோட இந்த காலம் பைத்தியக்காரனை போல இருக்கிற காலம். और दाऊद का ये समय मूर्ख के समान रहने का वो समय है. பாருங்க, பூமியில எல்லா காலமும் வரும். पृथ्वी में हर समय आएगा. கடுமையான வெயில் காலம் வரும், कठोर धूप आएगी, கடுமையான குளிர் காலம் வரும், कठोर ठंडी आएगी, அதே போல கடுமையான மழை காலம் வரும். ऐसी कठोर बरसात आएगी. ஒவ்வொரு காலம் மாறும். हर एक समय ஒரு बदलेगी. மரத்துக்கு காலங்கள் உண்டு, जैसा एक पेड़ का हर एक समय காய்ந்து होता है, போகிற காலம் உண்டு, वो सूखने का एक समय இலை है, உதிர்ந்து போகிற காலம் உண்டு, और वो पत्ते मुरझाने का एक समय है, மீண்டும் ஒரு மரத்துக்கு வசந்த காலம் உண்டு. फिर उसी वृक्ष को फिर उगने का एक समय है. இப்போ தாவீதுக்கு ஒரு காலம், तो दाऊद को एक समय, என்ன காலம்னா ஒரு பைத்தியக்காரன் அளவுக்கு வந்துட்டான். ये क्या समय एक मूर्ख सा बनने जैसा हो गया. ராஜாவாய் और அபிஷேகிக்கப்பட்டவன், राजा के रूप में अभिषिक्त है, கோலியாத்தை கொன்றவன், गोलियात को जिसने ஜனங்கள் मारा, முன்பாக புகழப்பட்டவன். लोगों के सामने उसकी बड़ाई की गई. இப்போ அவனுடைய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். अब धीरे धीरे उसका जो समय बदलने लगा, இப்போ ஒரு பைத்தியக்காரனை போல அவன் வந்துட்டான், एक पागल सा वो आ गया ஒரு है, மென்டலா போல அவன் एक வந்துட்டான். मूर्ख के समान वो आया. இப்பேற்பட்ட காலத்துலதான் ऐसे समय में அவன் ஒரு சங்கீதம் பாடினான். वो एक भजन को அதான் गाया. சொன்ன அந்த வாத்திய கருவியில இந்த மாதிரி நேரத்துல சங்கீதம் பாடுறது ரொம்ப கஷ்டம். और इसलिए मैं कहता हूँ कि ऐसी स्थिति में भजन गाना कठिन है, அது அவ்வளவு பெரிய வாத்திய கருவி எடுத்து வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். और उतना बड़ा वो लेकर राग बजाना बहुत कठिन है. அப்படி கஷ்டமான காலத்துல, ऐसे कष्ट के समय ஒரு में, பாடுகள் நிறைந்த காலத்துல, समस्या से भरी हुई समय ஒரு में, வேதனை, சொல்ல முடியாத ஒரு வேதனை, वो कह ना सके ऐसी एक वेदना, அவமான நிந்தை நிறைந்த நேரத்துல लज्जा और शर्मिंदा भरी हुई समय में, அவன் ஒரு சங்கீதம் பாடினான். तब उसने एक भजन गाया. அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, இந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, तो इस बात के सब प्रभु यही कहता है, இப்பேற்பட்ட காலமும் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் கடந்து வரும். हर एक ऐसे एक समय हर एक के जीवन में आएगी. கேட்கலாம், ஏன் எனக்கு கடந்து வருது? क्यों मुझे ऐसा होता है? நான் தான் ஆண்டவருடைய பிள்ளையாகிய ராஜாதி ராஜா, ராணிக்கு ராணி. ओ मैं ही उस खुदावन का, मैं वो जो मेरा राजाओं का राजा, मैं நம்ம उसी का वंश हूं. எல்லாரையும் அவர் ஆசாரியனாய் அழைத்திருக்கிறார். हम अनेक को एक याजक के रूप में बुलाया है. அதனால சில நேரம் பாடுகள் வரும், कई बार उसके जरिए समस्या आएगी, அவமானங்கள் வரும், लज्जा आएगी, நிந்தைகள் வரும், निंदा आएगी, கஷ்டங்கள் வரும், कष्ट आएगी, பலவித உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். तरह तरह का उपद्रव आएगा. ஆனா இந்த நேரத்துல தாவீது எப்படி இருந்தான்? लेकिन इस समय दाऊद कैसा है? இந்த சங்கீதம் அதிகமாய் தொட்டது. ये वचन मुझे अधिक स्पष्ट किया. இந்த சங்கீதம் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம். ये वचन ऐसा है जो प्रभु पर रहने वाला भरोसा विश्वास को प्रकट करती है. இந்த சங்கீதத்துல ஒரு அருமையான வசனம், அந்த முதல் 4 வசனம் वो पहला 4 वचन देखिए, इसमें பயத்தோட ஆரம்பிப்பான், वो भय के साथ शुरू करता है, பயமில்லாதவனை போல காண்பிப்பான். लेकिन बिना भय के रूप में दिखता है. நீங்க அந்த 1-2 வசனங்களை வாசிச்சு பாருங்க. पहला और दूसरा वचन देखिए उसी அந்த अध्याय का. சங்கீதத்தை அவன் ரொம்ப பயத்தோட ஆரம்பிப்பான், उस भजन गीत को कैसे शुरू करता है देखिए, ஆனா பயமில்லாதவனை தன்னை காண்பிப்பான். लेकिन अपने आप को बिना भय का दिखाता है. தேவனே எனக்கு இறங்கும், हे परमेश्वर मुझ पर अनुग्रह कर, மனுஷன் என்னை விழுங்க क्योंकि பார்க்கிறான், मनुष्य मुझे निगलना चाहते हैं, நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குறான், वे दिन भर लड़के मुझे सताते हैं, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க मेरे பார்க்கிறார்கள். द्रोही दिन भर मुझे निगलना चाहते हैं. எனக்கு உன்னதமானவர் எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகம். क्योंकि जो लोग अभिमान करके मुझसे लड़ते हैं वे बहुत हैं. ஏன்னா இந்த வார்த்தை, ஏன்னா அங்க தாவீதை குறிச்சு ஊழியக்காரன் சொன்ன தாவீதுக்கு பயம் வந்தது, மனசுக்குள்ள ரொம்ப பயம் வந்துச்சு. जब दाऊद को लेकर वहां उसे
तो उसके अंदर एक भय छा गई அந்த थी। பயத்தை நினைச்சு பயத்தோட उसी ஆரம்பித்தாலும் भय के बारे में सोच के जब उसने शुरू किया, பயம் இருந்துச்சு, ஆனா பயம் இல்லாதவனாய் பேசினான். भय था लेकिन बिना भय का दिखने लगा। இதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. यही प्रार्थना का सामर्थ्य है। தேவ பிள்ளையோட வாழ்க்கையில ஜெபத்தோட வல்லமை என்னன்னா, परमेश्वर के लोगों का जीवन का सामर्थ्य क्या है? சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது பயம் இருக்கும். परिस्थिति को देखकर डर लगता அந்த है, பலவீனத்தை பார்க்கிற பொழுது பயம் இருக்கும். दुर्बल को देखकर डर लगता அந்த है, பாடுகளை பார்க்கிற பொழுது பயம் இருக்கும். समस्या को देखकर डर लगता அந்த है, கஷ்டத்தை பார்க்கிற பொழுது ஒரு பயம் वो இருக்கும். कष्ट को देखकर डर लगता அந்த है, கஷ்டத்தை பார்க்கிற பொழுது ஒரு பயம் उस இருக்கும். कष्ट को देखकर डर लगता है। ஆனா என்ன இருந்தாலும் लेकिन कुछ भी हो, அந்த மனுஷன் தேவ சமூகத்தில் இருந்தானா वो परमेश्वर के सम्मुख में हो, அந்த பயம் இல்லாததாய் மாறும். वो भय ना भय का होता है। அதாவது மூணாம் வசனம், பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். ओ मैं जिस दिन मैं खाऊं उस दिन मैं तुझ पर भरोसा எனக்கு रखूं। பயம் இருந்துச்சு ஆண்டவரே, मुझ में भय था, எனக்கு இன்னும் இருதயத்துல பயம் இருக்கு. ओ मेरे हृदय में अभी भय இந்த है। பெலிஸ்திய எல்லையை கடப்பேனோ என்கிற பயம் இருந்தது. फिलिस्ती के उस नगर को पार करूंगा क्या भय है। மேப்ல பாருங்க, காசா நீளமான ஒரு இடம். ओ आप मैप में देखिए काजा जो जगह है वो बहुत लंबी सा होता है। அந்த நீளமான இடத்தோட ஒரு பகுதி எண்டுல தான் ராஜாக்கள் இருந்தாங்க. वो उस लंबी भाग में एक कोने में वो राजा लोग रहते थे। அந்த நீளமான பகுதியை நடந்து கடக்கணும். वो लंबी भाग से चलकर गुजरना है। ஏறக்குறைய 1750 கிலோமீட்டர். वो कम से कम 1750 किलोमीटर दूरी। ராஜா ஸ்தலத்திலிருந்து திரும்ப இஸ்ரவேலுக்குள்ள அவன் கடந்து वो வரான். राजा अपने स्थान से फिर इस्राएल के अंदर आता है। மலைகளும் குன்றுகளும் நாம சீக்கிரம் ஏறி இறங்கி वो வந்தாலும் पहाड़ और ऐसे अनेक कार्य को पार करके, இத கடக்கணுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் और இல்ல. उसे पार करना इतना आसान नहीं ஆனா है। தாவீது சொல்லுறான், लेकिन दाऊद कहता இத்தனை है, அலைச்சல், இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு அங்க போய் அங்க திரும்ப அலைஞ்சு திரிஞ்சு இங்க வரணும். ओ इतना यहाँ वहाँ फिर कर आना है। இப்பேற்பட்ட அலைச்சல் நிறைந்த நேரத்துல ऐसे ऐसे भाग दौड़ के बीच में தாவீது அழகா சொல்லுகிற வார்த்தை, दाऊद से कहता है, நான் பயப்படுகிற நாளிலே ओ जिस दिन मैं भयभीत हूँ, உம்மையே நான் நம்புவேன். मेरा भरोसा तुझ पर காரணம் है, உம்முடைய சமூகத்துல நான் இருக்கிறேன். कारण मैं तेरे सन्निधि में हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த சங்கீதத்துல ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். इसमें कुछ वचन थे कि बहुत महत्व देता है। இந்த சங்கீதத்தில் தாவீதுடைய அலைச்சல்கள், தாவீதுடைய பாடுகளை குறித்து ये பாத்தீங்கன்னா दाऊद की भागदौड़ और उसकी जो गिरलाट को देखे, அவன் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிற बड़ी வார்த்தை. वेदना के साथ वो कहता है। முதல் 2 வசனங்கள் திரும்ப திரும்ப வருகிற வார்த்தை. पहला 2 वचन में बार-बार आने वाली कार्य को देखे, நாள்தோறும் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப वो வரும். वे दिन भर करके दिन भर ऐसा शब्द बार-बार आता है। 5ஆம் வசனம் நித்தம்ங்கிற வார்த்தை திரும்ப வரும். ओ वे दिन भर फिर वो शब्द आता है। 6வது வசனத்துல தொடர்ந்துங்கிற வார்த்தை வரும். ओ छठे वचन में फिर लगातार के ऐसे कुछ शब्द है, டெய்லி அவனுக்கு பாடுகள் இருந்துச்சு. मतलब हर दिन उसको समस्या थी। அதாவது பாத்தீங்கன்னா ஏதோ காலையில நித்தமும்னா அவன் போறதெல்லாமே பாடுகள். मतलब नित्य चलाया, मतलब वो जहाँ भी गया वहाँ समस्या चलती रही, தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. लगातार समस्या आती रही, ஒண்ணுல இருந்து அவனால தப்பிக்க முடியல. किसी से भी वो नहीं बच पाया। சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதானே, कई बार हमारे भी जीवन में ऐसी है, ஃபீஸ கட்டிடுவோம், अभी हम फीस भरे அடுத்து होंगे, ஒரு பலவீனம் வரும், फिर एक बलहीन आएगा, மருந்து மாத்திரை अभी எடுத்துருவோம், औषध लिया होगा, அடுத்தது ஒரு நஷ்டம் வரும். फिर एक नष्ट आएगा, தொடர்ந்து பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். लगातार समस्या आती रहेगी, தொடர்ந்து அலைச்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். लगातार भागदौड़ आती रहेगी। என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு திக்கற்ற நிலைமை இருக்கும். क्या करे ऐसी एक परिस्थिति होगी। சில நேரம் அந்த சூழ்நிலை கடந்து போக முடியாது. कई बार उस स्थिति को हम पार नहीं कर சில पाएंगे। நேரம் பலருக்கு பைத்தியக்காரன போல कई தெரியும், बार अनेक लोगों को मूर्ख के समान हम दिखते होंगे, ஏளனமா தெரியும். हम तुच्छ जाने गए ஜனங்க होंगे। அப்படி இருந்தே இல்ல அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்க. ओ जो लोग कहेंगे हमारे बारे में तुच्छ रीति से। சில நேரம் பலவீனமான பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சிலரை மீட் பண்ணோம்னா, कई बार जो बलहीन है उनसे कुछ दिनों के बाद जब उनसे मिलते हैं, நீ அப்படி இருந்தே இல்ல, उस दिन तुम ऐसा थे। இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறப்போ जब ये शब्द सुनते समय நம்ம இருதயம் எல்லாம் நொறுங்கி போயிடும். हमारा हृदय टूटता है। தாவீது அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தான் காணப்படுகிறான். दाऊद ऐसी एक स्थिति में यहाँ दिखता है, ஒவ்வொரு நாளும் போராட்டம், हर दिन लड़ता है, ஒவ்வொரு நாளும் பாடுகள், हर दिन समस्या, ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள். हर दिन ऐसी संकट। அதனாலதான் அந்த இடத்துல வசனம் அழகா சொல்லியிருப்பாரு, इसके वचन में से लिखा
लिखा है, என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர்கள், எண்ணி இருக்கிறீர்கள். वो वचन कहता है कि मेरे सारे भागदौड़ को तू गिनता है। கவுண்டபிள், அவ்வளவு அலைச்சல். मतलब उतनी मेरी भागदौड़ ஒரு है। நாளைக்கு 20 30 அதான் சொல்றேன், நீ எண்ணி இருக்கிறீங்கப்பா. वो वही वचन कहता है तूने गिन के रखा है। என் கண்ணீரோட துருத்தியில வையும். मेरे आंसुओं को अपने खुप्पी में रख, அவைகள் நம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. क्योंकि वो तेरे हिसाब में है। நான் இவ்வளவு அலைச்சல்கள் இருக்கிறேன், मैं इतनी भागदौड़ में हूँ, இவ்வளவு பாடுகள் இருக்கிறேன், इतनी समस्या में हूँ, பயங்கரமான கண்ணீர் நிறைந்த அனுபவம். बड़ी आंसुओं से भरी हुई स्थिति। இந்த சம்பவம் நடக்கிறப்ப தாவீதுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னா, ये संभव जब हुआ, दाऊद को उम्र क्या थी? ஒரு 17 ல இருந்து 20 குள்ள தான் இருக்கும். 17 से 20 के आसपास होगी। அவ்வளவுதான் அவனுக்கு வயசு இருக்கும் அந்த நேரத்துல. इतना ही उम्र उसका उस समय होगा। அந்த வயசுல அவனுக்கு अनेक அலைச்சல்கள், उस समय में इतनी उसको उतनी समस्या, अनेक பாடுகள், अनेक समस्या, अनेक கஷ்டங்கள், अनेक कष्ट आए, अनेक துன்பங்கள். अनेक निंदा। ஜாய்ஸ் மேரிங்க ஒரு மிஷனரியை குறித்து நான் கவனித்தேன். जॉर्ज मेहर को लेकर एक मिशनरी जो उनके बारे में देखे, ஹிருதயத்துல ஓட்டம் அவங்களுக்கு, और हृदय में उनको छेद है। மரண தருவாயில இருக்கிறாங்க. वो मृत्यु की स्थिति में जब गई, அந்த நேரத்துல வாலிப பிள்ளை அந்த இருதய ஓட்டை என்னதான் ஆபரேஷன் பண்ணாலும் again the small hole உண்டாயிட்டே இருந்துச்சு. और जो वो जवानी में उनको ऐसे एक बलहीन आया, और वो जब कितना भी ऑपरेट करे तो बार-बार वो छेद उनको दिखने लगा। ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நடப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆகுது, அப்படியே சுருண்டு वो விழுந்துருவாங்க. 2 मिनट चलेंगे फिर उदास हो जाते हैं। நினைச்சு பாரு, செத்தவனால சாவு तो வரணும். तब वो सोच रहे मर जाओ तो मृत्यु भी नहीं आई। நல்லா இருப்பாங்கன்னா எல்லாம் சோர்ந்து போயிடும். तो सब अच्छा है लेकिन उदास हो जाते हैं। உல்லாசத்துல ஒரு கண்குருட குடும்பம் இருக்கு. और एक ऐसे अंतिम पते का ब्लाइंड परिवार है। நான் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்க அந்த நாட்களில मैं उनसे बात करते समय, அவங்க 2 பிள்ளை இருக்காங்க, தலை மட்டும் தான் எனக்கு மத்ததோட சோர்ந்து அப்படியே இருக்கும். वो उनका जो बच्चों का सिर जो है अच्छा जो बड़ा है, लेकिन शरीर पूरा एकदम उदास ही क्या उसको बलहीन दिखता है। அப்படி ஒரு பலவீன நிறைந்தவங்க. ऐसे एक बलहीन से बना हुआ स्त्री, அப்படியே தலை மட்டும் தான் நிக்கும், मतलब सिर केवल रुकता है, மத்ததெல்லாம் சோர்ந்து போயிருக்கும். तो बाकी सब उदास में। அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் தாவீதோட வாழ்க்கையை காணோம். ऐसी एक स्थिति में दाऊद का जीवन दिखाई दिया। அவன் மட்டும் பேசணும் அப்படிமான எல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. वो केवल बोलता है लेकिन सब उदास हो चुकी, அவனால நடக்க முடியல. वो चल नहीं पाया। அந்த மிஷனரியோட வாழ்க்கையும் அப்படிதான் वो இருந்துச்சு. मिशनरी का जीवन ऐसी रही। அப்படி இருக்கிற நேரத்துல उस समय में அவங்க சர்ச்ல ஒரு யூத் மீட்டிங் வைவான்னு சொல்லிட்டு அந்த நாட்களில வாலிபர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்கிறப்போ उस समय उनके कलीसिया में जवानों के लिए वैभव करके जब प्रार्थना आयोजित किया गया, ஒரு மிஷனரி காலிங்க கொடுக்குறாங்க. वहाँ एक मिशनरी का बुलाहट को देते हैं। என்ன காலிங்கன்னா, யார் ஆப்பிரிக்கா தேசத்துக்காக மிஷனரி ஆகி போவது? कौन अफ्रीका देश में मिशनरी के लिए जाएगा? இந்த வார்த்தையை சொன்னப்போ जब ये कहा गया, அந்த கூட்டத்திலிருந்து சிலர் வந்து நின்னாங்க. उस झुंड में से कुछ लोग आकर खड़े हुए, அந்த தேவவசனம் திரும்ப சொன்னாங்க. वो परमेश्वर के दास फिर पुकारने लगे। திரும்ப சிலர் நின்னாங்க. फिर कुछ लोग आकर खड़े हुए, அடுத்த முறை சொன்னாங்க, फिर अगली बार फिर कहने யாரும் लगे, வரல. कोई नहीं आया। அடுத்த முறை சொன்னாங்க, फिर अगली बार कहे, யாரும் வரல. कोई नहीं आया। 5ஆவது முறை சொல்லிட்டே இருக்காங்க, 5वां बार वो कह चुके, யாருமே வரல. कोई नहीं आया। பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இவ்வளவுதான் இருக்காங்க. वो दास ने जो उनके साथ जो दास थे उन्होंने बोला इतना ही है। அவர் சொன்னார், இல்ல ஆவியானவர் யாரையும் वो கூப்பிடுகிறார். कहने लगे नहीं, प्रभु आत्मा किसी और की बात जोर है। நான் இவர்களுக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். मैं उनके लिए प्रार्थना करना பட் चाहता हूँ, ஆண்டவர் உள்ளத்தோட பேசுறாரு. लेकिन प्रभु मेरे हृदय में कह रहा है, இவங்கெல்லாம் அப்படி நிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. वो ये लोग ऐसे खड़े रहेंगे मुझे ஆனா पता नहीं। எனக்காக நிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். वो लेकिन मेरे लिए खड़े होने वाला एक है। அவங்க வெளியே வர வரைக்கும் கூப்பிடுறாங்க. वो आने तक तुम बुला दे रहे हो, प्रभु ने திரும்ப कहा। திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்தார். बार बार उसी काल को पुकारने लगे। சோர்ந்து இருக்கிற பொண்ணுக்குள்ள காதுக்குள்ள அந்த வார்த்தை போக ஆரம்பிச்சு. और इस बहन के अंदर कानों में ये शब्द जाने लगी, என்னதான் கூப்பிடுகிறாங்கிறதை உணர்ந்தார். वो मुझे ही बुला रहे करके एहसास पाए। அந்த மேடையை நோக்கி उस मेरी की ओर 2 பேரோட உதவியோடு கூட 2 जन की सहायता के साथ அந்த மேடை முன்னாடி வந்து நின்றார். वो वेदी के सामने खड़ी हुई। ஆவியானவர் சொன்னாரா, वो आत्मा ने कहा, அழைத்த பாத்திரம் இவள்தான். वो मैंने जिस पात्र को बुलाया वो यही है, எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம். उस पर तेल डालकर अभिषेक करो। பொண்ணு கண்ணீரோடு நின்னுச்சான். वह आंसुओं के साथ खड़ी रही। ஆண்டவரே, என்னாலே நிற்க முடியலையே. मैं खुद खड़ी नहीं हो पा रही हूँ। என்னால் எப்படி ஆப்பிரிக்காவை அசைக்க முடியும்? मैं कैसे अफ्रीका में जा सकती हूँ? என்ன ஒருத்தர் கூட்டிட்டு போறதுக்கே வேணுமே ஆளு. मुझे ले जाने के लिए कोई मुझे सहारा लगता है। என்ன ஆண்டவரே, ஏன் கூப்பிட்டு
கூப்பிட்டு प्रभु तू मुझे क्यों बुला रहा है? என்னை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிற அந்த வேளையில तेरे नाम का जब उन पर अभिषेक किया, பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த மகள் பேரில் पवित्र இறங்கின आत्मा का सामर्थ तो बहन पर आई, ஒரு பலனை பெற்றுக்கொண்டார் एक बल को उसने प्राप्त किया। ஆப்பிரிக்கால ஊழியம் செய்ய கடந்து போனார் अफ्रीका में सेवकाई के लिए गए, ஒரு 6 வருஷம் தான் அந்த மகள் ஊழியம் செய்தார் 6 साल वहां सेवकाई की। உகாண்டா என்கிற பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் उगांडा में परमेश्वर की सेवकाई करने பிரசங்கம் लगी। பண்ணுகிற வேளை சில நேரம் வாயிலிருந்து ரத்தம் வரும் பள்ளி ஈறுகளிலிருந்து ரத்தம் வரும் ओ प्रचार करते समय कई बार मुंह से खून आता है। 6 வருஷம் கண்ணீரோடு கூட அவன் நின்றார் 6 साल आंसुओं के साथ खड़ी रही। அந்த மகள் சொல்லுகிறவர் என் நாளைச்சல்களை கர்த்தர் நீர் ओ அறிந்திருக்கிறீர் बेटी कहने लगी कि ओ मेरे सारे गिड़गिड़ाना तू जानता है, கண்ணீரனை துருத்தியில मेरे வைத்திருக்கிறீர் आंसुओं को तूने कुप्पी में रखा है। அன்பான தேவ ஜனமே मेरे प्रिय இந்த लोगों, கால வேளையில கூட इस सुबह के சில समय में ஆண்டுகள் இந்த சபையில நீங்க வந்து கொண்டிருக்கலாம் कुछ साल से कलीसिया में आते நான் வந்து होंगे। கொண்டிருக்கிற நாட்களெல்லாம் என் வாழ்க்கையில அலைச்சல்கள் ओ मैं आ रहा हूँ, लेकिन मेरे जीवन में ऐसी भाग दौड़ है, என் வாழ்க்கையில போராட்டங்கள் मेरे जीवन में समस्या है, என் வாழ்க்கையில பாடுகள் मेरे जीवन में समस्या என் है, வாழ்க்கையில கஷ்டங்கள் मेरे जीवन में कष्ट சில है, நேரம் பலவித உபத்திரவங்கள் कई बार कई तरह का उपद्रव, சில நேரம் என்னை பைத்தியக்காரி என்று சொல்லுகிறார்கள் कई बार मूर्ख कहते நீ हैं, ஜெபிக்கிறாயே நீ ஒரு பைத்தியக்காரி என்று और சொல்றாங்க तुम जो प्रार्थना करते हैं तुम मूर्ख करके कहते சில हैं, நேரம் என்ன தப்புன்னு சொல்றாங்க कई बार मुझे गलत कहते சில हैं, நேரம் சில பாடுகள் என் வாழ்க்கையில வருது कई बार कुछ समस्या मेरे जीवन में சில आती நேரம் है, சில வேதனைகள் வருது कई बार कुछ वेदना आती है, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத கவனமா கவனிக்கணும் लेकिन प्रभु जो कहता है उसे गौर से सुने। என்ன பாடுகள் என்ன போராட்டம் வந்தாலும் वो कोई भी समस्या कोई भी कार्य आए, தாவீதை கர்த்தர் அபிஷேகித்த நாள் முதல் கொண்டு वो जिस दिन से दाऊद को प्रभु ने நீங்க अभिषेक किया, பைபிள்ல கவனிச்சு பாருங்க கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் बाइबल में देखिए प्रभु दाऊद के संग रहा, கர்த்தர் கூட இருந்தார் वो प्रभु उसके संग रहा, கர்த்தர் கூட இருந்தார் प्रभु उसके संग रहा, நம்மோடு கூட இருக்கிறார் वो हमारे संग है। ஆனா இன்னைக்கு கேள்வி நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேனா लेकिन सवाल ये है कि मैं प्रभु के साथ हूँ क्या? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது कितने लोग को समझ आ रहा அவர் है? என்னோட கூட தான் இருக்கிறாரு वो मेरे साथ है, நான் அவரோடு கூட இருக்கிறேனா लेकिन मैं उनके साथ जुड़ा हूँ நான் क्या? அவரோடு கூட இருக்கிறதுடைய ஒரு அடையாளம் என்னன்னா और उनके साथ रहने का चिन्ह क्या அது है? ஜெபம் वो प्रार्थना அது है, ஆராதனை वो आराधना, அது தேவ वो சமூகம் परमेश्वर की उपस्थिति, அலைச்சல்கள் இருக்கிறது वो भागदौड़ है, பாடுகள் இருக்கிறது समस्या है, போராட்டங்கள் இருக்கிறது संकट है, கஷ்டங்கள் இருக்கிறது कष्ट है, நஷ்டங்கள் இருக்கிறது कष्ट भी है। இதன மத்தியில எத்தனையோ அலைச்சல்கள் மத்தியில इस सब के बीच में நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம் हम सब कार्य करते हैं। நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் मैं आपसे कहता இந்த हूँ, நிலைமையில தாவீது இருக்கிறப்போ इस स्थिति में जब दाऊद है, தாவீதை கவனிச்சு பாருங்க दाऊद को देखिए, தப்பித்து ஓடி வருகிறப்போ जब बचकर आते समय, வர்ற வழியில இந்த வாத்திய கருவியில் ஒருத்தனை பார்த்தானான்னு தெரியல आते समय पता नहीं किसी को देखा क्या, அந்த வாத்திய கருவியை கேட்டு வாங்கி उससे वो उस राग बजाने वाले उस इंस्ट्रूमेंट को लेकर ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து சங்கீதங்களை வாசிக்க அழுத ஆரம்பித்தான் प्रभु के शरण के तले बैठकर वो गीत गाकर रोने लगा, அழுது கொண்டு எழுதுகிறான் वो रोते हुए लिखता है, அலைச்சல்களை நீங்க அறிந்திருக்கீங்கப்பா हे प्रभु तू मुझे जानता है, கண்ணீருடைய துருத்தியில இருக்கிறதல்ல वो मेरे आंसू तेरे कुप्पी में है। பாருங்க பயங்கரமான கஷ்டம் அலைச்சல் தான் वो एक बड़ी कष्ट, ये ऐसे गिड़गिड़ाना அது ரொம்ப ஈஸி கிடையாது ये इतनी आसान नहीं है। நம்ம ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சில விஷயத்தை நம்ம அலைஞ்சாலே நமக்கு டென்ஷன் ஆயிடும் वो कुछ विषय में हम यहाँ वहाँ जाए तो थोड़ा टेंशन हो जाता है। அது ரொம்ப कष्டம் சில நேரம் நம்ம ஏதாவது அட்மிஷன் வாங்குறது ஸ்கூலுக்கு எங்கேயாவது கொஞ்சம் அலைஞ்சு பாருங்க டென்ஷன் ஆயிடும் और कई बार देखिए कुछ एडमिशन के सिलसिले में या कोई विषय में हम 10 बार भागदौड़ करते हैं, कितना हम टेंशन हो जाते இதே हैं। பலவீனத்துல அலைஞ்சு பாருங்க यही बलहीन में आप भागदौड़ करें, ஹாஸ்பிடல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போனீங்கன்னா यदि सरकार के अस्पताल में जाए, காய்ச்சலா இருக்கும் बुखार சொல்லுவான் இங்க போய் டோக்கன் வாங்குவோம் बोलते यहाँ जाकर पौती लो, எழுதிட்டு போய் அங்க நிக்கணும் वहीं जाकर वहाँ खड़े அந்த रहो, ரூம்ல போய் வெயிட் பண்ணணும் और दूसरे रूम में जाकर वहाँ रुको, அந்த காய்ச்சலோட இடத்துல வெயிட் பண்ணணும் और वहाँ से बुखार के साथ एक जगह रुकना, லைன் போயிட்டே இருக்கும் फिर लाइन रहेगी उसके लिए। அந்த காய்ச்சல் வரும் போகும் ஒரு மாதிரி ஆயிடும் तो बुखार में और आना जाना बहुत ये होता है, திடீர்னு சொல்லுவான் சாயந்தரம் வாங்குவான் फिर कहते हैं शाम को आ जाओ, மருந்து முடிஞ்சிருச்சுவான் कहेंगे औषध खत्म हो गया, போயிட்டு திரும்ப வரணும் फिर वापस जाना। இப்பெல்லாம் பரவாயில்ல அன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் ஈஸி और கிடையாது वो अभी ठीक है, लेकिन उस समय सरकारी सर्टिफिकेट लेना इतनी आसान नहीं है। அலையணும் ஒரு சர்டிபிகேட் வாங்குறது 20 நாள் 30 நாள் அலையணும் एक सर्टिफिकेट के लिए 20 दिन तक
घूमना पड़ता है, பலவீனத்தோட அலையணும். बलहीन के साथ घूमना पड़ता है। அலைச்சல் மோசமான ஒரு காரியம். तो यहाँ वहाँ फिरना ये ஆனா बहुत நம்ம बुरी है। எல்லா அலைச்சல்களையும் அறிந்த ஆண்டவர் लेकिन तुम्हारे सारे फिरने को वो जानने वाला பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். एक बड़ी अद्भुत को करने वो सामर्थ्य நீங்க है। ஆகார கவனிச்சு பாருங்க. आजिरा को देखिए, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. वो उत्पत्ति 16 का 7 और 8 देखिए। சாராளுக்கு பயந்து सारा से डरकर அவ கொடுக்கிற பிரச்சனையை தாங்க முடியல. उसकी समस्या वो सहन नहीं कर पाई। அது சாதாரண பிரச்சனை இல்ல, பயங்கரமான वो பிரச்சனை. साधारण नहीं बल्कि बहुत भयंकर है। இப்ப वயித்துல நிறை மாத கர்ப்பிணி வயித்துல பிள்ளை இருக்கு. वो उसके कोख में बच्चा है। இந்த டார்ச்சர் தாங்க முடியல. वो दुख वो जो उसकी टॉर्चर वो सहन नहीं कर पाई। அந்த இடத்தை விட்டு வெளியே தப்பிச்சு போலான்னு பிளான் பண்றான். वहां से बचने के लिए वो योजना बनाती है। தப்பிச்சு போறது ஈஸி கிடையாது. और बच कर जाना इतनी आसान ஆபிரகாம் எத்தனை தூரம் நடந்தானோ அத்தனை தூரம் அவன் இடம், அவனோட வேலைக்காரன், அவனோட மேய்ப்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. दाऊद कितना दूर चला, उसकी जमीन थी और जहां भी जाए उसके सेवक उसके लोग आसपास मंडराते हैं। அதனால ஆகாரம் எல்லாருக்கும் தெரியும். और हाजिरा को सभी जानते हैं। இப்ப இந்த அம்மா இங்க இருந்து தப்பிச்சு போகுது. अभी वो स्त्री वहां से बच कर जाती है। இது தப்பிச்சு போறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. और बच कर जाना इतना आसान नहीं। எந்த இரவு எத்தனை மணிக்கு 2 மணிக்கா 3 மணிக்கா எந்திரிச்சு வெளிய வந்து தெரியல. वो उस रात 2 बजे 3 बजे कितने बजे आई पता नहीं। வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு कोख में बच्चे को लेकर அந்த வனாந்தரத்துல நடையுது. वो उस जंगल में फिरती அப்படியே लगी। அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே நடந்து வருது. वो ऐसे ही जो वहां फिरते हुए चलने लगी। அது ஈஸி கிடையாது. வயித்துல பிள்ளைய வச்சுட்டு மணல்ல நடப்பதுங்கிறது ஈஸி கிடையாது. कोख में बच्चे को लेकर उस मिट्टी पर चलना इतनी आसान नहीं है। குன்றுகள் நடப்பதுங்கிறது ஈஸி கிடையாது. वो अनेक तरह को पार करना इतनी आसान है। இருட்டுல செருப்பு போட்டுச்சான்னு தெரியாது. वो अंधेरे में जूता पहनी क्या पता नहीं। ஆனா நம்ம அந்த அலைச்சல் அந்த ஒரு டென்ஷன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அலைந்து திரிகிறது. वो स्टेशन में आकर यहाँ वहाँ फिरने लगी। அலைஞ்சு நடந்து வருது அனுபவம் நம்ம யோசிக்கவே முடியாது. वो चल के फिरने लगी तो उसको हम स्मरण भी नहीं कर सकते। அவ்வளவு அது கஷ்டம். बहुत कठिन स्थिति அந்த है। அந்த நிலைமை சாதாரணமான நிலைமை वो கிடையாது. स्थिति साधारण नहीं है। அது ஒரு வேதனையான ஒரு நிலைமை. वो वेदना से बना है। நம்ம மத்தியில இந்த மரித்து போன அம்மா பேர் மறந்துச்சு. ஜெயித் அம்மா பேர் ரீட்டா ஆண்டி இருக்காங்க பாருங்க. रीटा आंटी जो है, அந்த ஹார்ட் ப்ராப்ளம், जब उनको हार्ट का प्रॉब्लम था, பயங்கரமான அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கனால எனக்கு காய்ச்சல். वो जो उनको देखा तो मुझे बुखार आया। அவங்க தெரியும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. वो चेकअप के लिए जाकर आई थी। எனக்கு எஃப்சிக்கு கடுமையான காய்ச்சல். हम दोनों को उस समय बहुत बुखार था। ரெண்டு பேரும் படுத்து கிடக்கிறோம். हम दोनों बिस्तर पे थे। கதவு தட்டுற சவுண்ட் கேட்டுச்சு. और जब वो खटखटाए तो वो आवाज आया। கையில சாப்பாடு எடுத்து மூச்சு விட்டாங்க பாருங்க. और जो हाथ में भोजन को लेकर ऐसे श्वास ऊपर नीचे करने வாயிலிருந்து लगी। பேச்சே வரல. मुंह से शब्द नहीं आई। வாயிலிருந்து ஒரு வார்த்தை உங்க ஞாயிற்றுக்கிழமை நாளது. और रविवार के दिन था शायद। ஆராதனை முடிச்சு படுத்து கிடக்கிறோம். हमारा आराधना के बाद जाकर सोए हैं। அவங்களுக்கு பயங்கர பலவீனம். उनको बहुत बलहीन था। தட்டு தடுமாறி தான் சர்ச்சில் வந்து உட்கார்ந்தாங்க. और ऐसे लड़खड़ा कर कलीसिया में आकर बैठी। ஆனா வந்து உட்கார்ந்து பேச முடியல वो அவங்களுக்கு. आकर बैठकर वो बोल नहीं पाई। அன்னைக்கு அது தெரியல. அவங்க சாகிறப்பதான் எனக்கு அது புரிஞ்சுச்சு. वो मानते से मुझे बात समझ में आई। அவ்வளோ பலவீனத்தோட சாப்பாடுலாம் சொன்ன பாஸ்ட் நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது. वो अपने बलहीन में भोजन बनाकर எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. कैसे बनाई पता नहीं। லிஃப்ட் ஒர்க் ஆகலையா? लिफ्ट काम नहीं कर रहा था। தூக்கிட்டு அந்த சின்ன 20 படிக்கிட்டு தான் இறந்தாங்க. அது இறங்க முடியல वो அவங்களுக்கு. 20 सीढ़ी है लेकिन वो नहीं उतर पाई ठीक से। ஒரு ஸ்டெப் வைக்க முடியல. एक कदम नहीं रख पाए। ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்து காலைக்கு மதியத்துக்கு நைட்டுக்கு சேர்த்து சாப்பாடு वो எடுத்துக்கிட்டு दोनों को दोपहर और शाम का खाना बनाकर வச்சு நடந்து வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்தாங்க. बीच में रख लेके आकर घर पे आए। அலைச்சல் பயங்கரமானது. ये ऐसे फिरना बहुत मुश्किल है। அலைச்சல் சாதாரணமானது இல்ல. साधारण नहीं है। அப்படி ஒரு அலைச்சல் தான் ஆகாருக்கு இருந்துச்சு. ऐसी एक फिरना आजिरा को रही। ஆனா வசனம் சொல்லுகிறது लेकिन वचन कहता है அவளுக்கு முன்பாக ஆண்டவர் அமர்ந்து கொண்டிருந்தார். उसके आगे प्रभु बैठा हुआ था। அந்த அலைச்சல்களை அறிந்தார். वो तुम्हारा फिरना वो हिसाब இந்த रखता है। காலவெளியில கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். इस बार कैसे प्रभु हमसे ये कहता है, உன்னுடைய எல்லா அலைச்சல்களையும் நான் அறிந்திருக்கிறேன். तुम्हारे सारे फिरने का हिसाब रखता உன்னுடைய எல்லா हूँ। பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். तुम्हारी सारी समस्याओं को இந்த जानता हूँ। அலைச்சல் மத்தியில ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும். इसके मध्य में एक विषय बार बार होती है। அவர்கள் ஆண்டவரோடு கூட वे பேசினார்கள். प्रभु से बोलने लगे। நான் சொல்ற சம்பவம்லாம் கவனிச்சு பாருங்க. मैं कहने वाले समूह को देखिए। தாவீதுக்கு இவ்வளோ ஒரு போராட்டம். वो इतना समस्या, அந்த பெரிய வாத்திய கருவியை வாங்கி உட்கார்ந்து பாட்டு பாடுறது ஈஸி கிடையாது. वो बड़ी उस राग बजाने वाले को इतना बड़ा लेकर बैठकर बजाना आसान नहीं है। மென்டல போல இருந்து தப்பிச்சு
के समान बचकर आया है। ஆனா ஆண்டவர் சமுத்திர வாத்திய கருவி வாங்கி பாட்டு பாடுறான். उस इंस्ट्रूमेंट को लेकर जब वो राग बजाता है, ஆகார் வயித்துல பிள்ளையை வச்சு அந்த வனாந்தரத்துல அலைந்து திரிகிறான். वो हाजिरा खो में बच्चों को लेकर आज उस जंगल में फिरने लगी। சூரங்கிற அந்த ஊரு எல்லாரும் வராங்க, எங்க போறதுன்னு தெரியும். सूर के पास तक पहुंचे, उसे सोचाने के आगे कहां जाए। அங்க ஆண்டவர் இருக்கிற பொழுது ஆண்டவரோடு கூட பேசுகிறார். लेकिन जब प्रभु से मिलने आया तो उसे भेंट करती है। அலெக்சாண்டர் மத்தியில நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ये फिरने के मध्य में प्रभु हमें ये सिखाता है, நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவை தான் கற்றுக் கொடுக்கிறது. प्रभु और हम में रहने वाले वो संगति को இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாருங்க. इस्राएली लोगों को देखिए। யாத்ராகமத்தின் புத்தகம் 2 அதிகாரம் 23 24 வாசிக்கிறப்போ, और निर्गमन का पुस्तक 2 का 22 देखिए। இந்த எகிப்தியருடைய பாடுகளின் மத்தியில அவன் ஆண்டவர் சமூகத்துல முறையிட்டார்களாம். वो जो मिस्र के लोगों के मध्य में भी लोग उस समस्या को लेकर वहां कहने लगे। அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டார். वो लंबी आहस की वो आवाज सुनने लगे। இது அவ்வளவு ஒரு பாடு. मतलब उतनी समस्या। செங்கல் சுட்டார்கள். वो लोग ईंट बनाने का काम। நமக்கு தமிழ்ல அது ரொம்ப சின்னது போல நம்ம நினைப்போம். हम सोचते हैं लेकिन वो बहुत छोटा सा है। இன்னைக்கு இருக்க செங்கல் எல்லாம் அப்படி. वो इस समय के ऐसा ईंट नहीं। நீங்க அத கரெக்ட்டா பார்க்கணும், புரிந்து கொள்ளணும்னா आप उसको समझना है तो எகிப்தோட பிரமிட பாருங்க, அதோட செங்கலை பாருங்க. वो मिस्र का पिरामिड को देखिए कितना बड़ा वो ईंट होता है। ஒரு செங்கல் 10 அடி இருக்கும். वो एक ईंट 10 फुट का होता है। கீழ இருக்க செங்கல் பாத்தீங்கன்னா நீளம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 20 அடி இருக்கும். और नीचे का जो ईंट है वो 20 फुट तक होता है। ஹைட் 10 அடி இருக்கும். और लंबाई 10 फुट होता है। இப்படி ஒரு செங்கலை செஞ்சு சுட்டு ரெடி பண்ணனும். ऐसे ईंट को बनाकर रात करके बनाना है। செம்மண் கிடையாது. वो लाल मिट्टी नहीं, அது சுண்ணாம்பு கலவை. அது वो चुना का कलर होता है। இந்த மலைகளை உடைத்து சுண்ணாம்பு கலவைகளில செய்த ஒரு காரியம். उस समय के पहाड़ को तोड़कर उसमें से बनाते हैं। அது பயங்கரமான ஒரு மோசமான ஒரு அந்த நாட்கள். அது उस समय जो बहुत ही बुरे समय थे। அத்தனை யூதர்கள் தான் செஞ்சாங்க, அடிமைத்தனத்துல இருந்து செஞ்சாங்க. उतने वो यहूदी लोग गुलाम बनकर किए। ஒரு கல்ல செய்யறது ஈஸி கிடையாது. वो एक पत्थर को बनाना आसान அந்த नहीं है, கல்ல வச்சு கட்டடங்களை கட்டணும். लेकिन उसी पत्थर से बांधकाम को बनाए। கடுமையாய் நொறுக்கப்பட்டார்கள். कठोर उन्हें वहां पे பயங்கரமான ஒரு அலைச்சல். बहुत फिरने की स्थिति। ஒரு நாளைக்கு ஒருத்தன் அட்லீஸ்ட் ஒரு 5 கல்ல சுடணும். वो एक दिन में उसे कम से कम 5 तो से बनाना है। 5 கல்ல ஈஸியா நினைச்சறாதீங்க. 5 मतलब इतनी आसान नहीं। அவ்வளவு ஒரு பெரிய கல் அது. वो इतना बड़ा पत्थर है। வைக்கோல தான் இருக்கும், அந்த வைக்க புல்லு தான் இருக்கும், புல்ல வச்சு திருப்பணும். वो वहां घास ही होगा, उसे रखकर पलटी करना है। கையெல்லாம் பயங்கரமான காயங்கள் वो இருக்கும். हाथ में बड़ा चोट लग जाता है। இதுல தம் பிள்ளைகளை பார்க்கணும், वो इसमें अपने बच्चों को குடும்பத்தை संभाले, பார்க்கணும், परिवार को संभाले, அந்த கல்ல உருவாக்கணும். उस पत्थर को बनाए, அதை எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகணும். उसे ले जाकर नित्य के स्थान पर ले जाए। பெருமூச்சுகளோடு ஆண்டவரை நோக்கி और பார்த்தார்கள். आहस के साथ प्रभु की ओर देखना। அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஆண்டவர், वो अपने अबहाला बनकर जो फिरते उसे जानने वाला प्रभु है। வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் பாருங்க, पवित्र शास्त्र में रहने वाले இவ்வளவு அலைச்சல்கள் போராட்டங்கள் வந்தாலும் इतनी समस्या संकट आए तो भी ஒரே ஒரு இடம், அது தேவ சமூகம். और उनका एक ही स्थान वो परमेश्वर का समूह। நீங்க பைபிள் அண்ணால பார்க்கலாம். पवित्र शास्त्र में नाम को 1 देखिए। சாமுவேல் 1 அதிகாரம் 10 12 13 நீங்க வாசிச்சு பாருங்க. वो पहला शामिल पहला अध्याय का 10 11 12 देखिए। பயங்கரமான ஒரு வேதனை அது. वो एक बड़ी दुख की बात है। குடும்பமா ஆலயத்துக்கு வராம, परिवार के साथ भवन में आते हैं, மற்றவங்க யாரும் ஆலயத்துக்குள்ள வர முடியாது. बाकी कोई भवन में नहीं आ सकते। ஏன்னா மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோராகு வம்சத்தினர். बाकी लोगों को देखिए कोरा वंशियों के लोग हैं, ஆனா அண்ணா யூத வம்சத்தினுடைய பிரதிநிதியா இருந்தா. लेकिन अन्ना यहूदियों की वंशवृद्धि से आई है। அவளோ ஆலயத்துல போய் உட்கார்ந்து மூலையில அழுகிறா. वो भी भवन में जाकर बैठकर कोने में बैठकर रोने लगी। எத்தனை அலைச்சல்கள் போராட்டங்கள் இருந்தாலும் वो गिड़गिड़ाहट समस्या के बावजूद இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று வேதம் वो சொல்லுது. कहने लगी हृदय को मैंने बरसाया, இருதயத்தை ஊற்றி அழுதாள். हृदय को बरसा कर रोने लगी। அந்த மேன்மையை விட்டு இறங்கி வந்தான். उस ऊंचाई से नीचे उतर आई। அன்பான தேவ ஜனமே, मेरे प्रिय लोगों, வாழ்க்கையில பலவித அலைச்சல்கள் போராட்டங்கள் இருக்கலாம். हमारे जीवन में एक तरह का समस्या निंदा होगा, எப்பேற்பட்ட நிலைமை இருந்தாலும் स्थिति कैसे भी क्यों ना हो, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் हमें रहने वाला एक ही हथियार ஆண்டவருடைய சமூகம் மாத்திரமே. परमेश्वर का समूह मात्र, ஆண்டவருடைய சமூகம் மாத்திரமே. परमेश्वर का समूह मात्र। அதனால இத்தனை பயம் இருந்தாலும் इतना भय था, இந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, इस वचन कहता है, பயப்படுகிற நாளிலே मैं जिस दिन में
में भय खाता हूँ। உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. मेरा भरोसा तुझ पर உங்க है। மேல நம்பிக்கையா मैं இருக்கிறேன். तुझ पर भरोसा रखूंगा। உங்க மேல அசைவில்லாத ஒரு நம்பிக்கை. ओ तुझ पर ऐसे एक भरोसा जो कोई हिला ना सके। இந்த காலவெளியில கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. इस बार कैसे प्रभु वही कहता है। உனக்கு போராட்டம் உண்டுதான். कि आपको समस्या तो है। பாடுகள் இருக்கிறதுதான். संकट तो है। கஷ்டங்கள் இருக்கிறதுதான். कष्ट तो है। ஆனா உன் நம்பிக்கை என் மேல இருக்கட்டும். लेकिन आपका भरोसा मुझ पर है। அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை கைவிடாது. वो भरोसा हमें कभी नहीं அந்த छोड़ेगा। நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை விட்டு விலகாது. वो भरोसा हमसे कभी दूर नहीं जाएगा। நீங்க யோபுவோட வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. अय्यूब के जीवन में देखिए। யோபு 13:15 சொல்லுகிறது. अय्यूब 13:14 देखिए। அவர் என்னை கொன்று போட்டாலும் वो मुझे मार भी दे। அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். मैं उस पर भरोसा रखूंगा। ஈஸியான வார்த்தை இல்லங்க. ये आसान शब्द नहीं है। அத்தனை பாடுகள் இருக்கு சரீரத்துல. उतनी समस्या है। அத்தனை வியாதிகள் இருக்கு उतनी சரீரத்துல. बीमारी शरीर पर। கண்ணு கூட திறந்து பார்க்க முடியாத ஒரு மோசமான ஒரு நிலைமை. आंख भी खोल ना सके ऐसे एक बुरी स्थिति। ஆனா வசனத்தை யோபு சொல்லுகிறார். वचन में अय्यूब कहता அவர் है। என்னை கொன்று போட்டாலும் वो मुझे मार भी दे। அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். मैं उस पर भरोसा இந்த रखूंगा। காலவெளியில நம்முடைய ஆயுதம் என்ன தெரியுமா? कैसे हमारा हथियार क्या है? ஆண்டவர் பேர் இருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய ஆயுதம். प्रभु पर रहने वाला वो भरोसा वही हमारा हथियार அந்த है। நம்பிக்கை எப்ப வரும் தெரியுமா? वो भरोसा कब आएगा? இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கிற பொழுதுதான். ऐसे स्थिति में भी परमेश्वर के समूह बैठना। இப்பேற்பட்ட பாடுகளிலும் ऐसे समस्या में। இப்பேற்பட்ட உபத்திரவங்களிலும் ऐसे उपद्रव में। நம்ம ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருக்கிறப்போ परमेश्वर के समूह का बैठते समय। தாவீதுக்கு இவ்வளவு அலைச்சல்கள் போராட்டம் வந்தது. दाऊद को इतनी समस्या है। அவர் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, कहने वाला मुख्य कार्य है। நான் உங்க பேர்ல நம்பிக்கையா இருக்கிறேன். मैं आप पर भरोसा रखता ஏன்னா உங்க हूँ। சமூகம் எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. मेरा समूह मुझे एक भरोसा देता है। எவ்வளவு பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் कितनी भी समस्या दुख आए। உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு மட்டும் கெட்டுறக்கூடாது. तो आप मैं प्रभु में रहने वाला संगति कभी ना बिगड़े। அதனாலதான் யோபு சொல்றார், என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல இருக்க நம்பிக்கை எனக்கு और வராது. मुझे मार भी दे तो आप पर रहने वाला भरोसा मुझसे दूर ना होगा। ஏன்னா யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. अय्यूब को एक भरोसा है। 23:10 சொல்லுகிறது, 23:10 कहता है। ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். फिर भी मैं जाने वाले मार्ग को वो நான் जानता है। சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். मुझे जब वो तालेगा तब मैं शुद्ध सोना सा निकलूंगा। யோபுவுக்கு நன்றாய் தெரியும். ये अय्यूब को पता है। இன்னும் 2 நாளாவும் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பாருங்க. दूसरा इतिहास का पुस्तक 19:11 वचन 2 कहता है। நாளாவும் 19:11 கடைசி வார்த்தை சொல்லுகிறது, दूसरा इतिहास का पुस्तक 19:11 आखिरी वचन कहता है। உத்தமனுக்கு கர்த்தர் துணை. वो जो उत्तम व्यक्ति का साथ यहोवा है। ஹalleluya. हालेलुया। அது யோபு தன் வாழ்க்கையில புரிந்து கொண்ட காரியம். वो अय्यूब ने अपने जीवन में ये समझ लिया। உத்தமனுக்கு எப்பொழுதும் கர்த்தர் துணை. हमका साथ यहोवा நாம் है। போற வழியை அவர் அறிந்திருக்கிறார். वो जाने वाले मार्ग को वो ஆகவே जानता என்னை है। கொன்றே போட்டாலும் तो मुझे मार भी दे। அவர் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் என் வாழ்க்கையில उस குறையாது. पर रहने वाला भरोसा मेरे जीवन से कभी ना घटेगा। ஹalleluya. हालेलुया। காலவெளியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். इस बात कैसे प्रभु हमसे वही कहता। நம்பிக்கை யார் மேல அதிகமா இருக்கு? ये भरोसा किस पर अधिक है? தொழில் மாறுங்க. अपने काम पर। எல்லாம் ஒரு நாள் மாறும். काम बदल जाएगी, सब बदल எதை जाएगी। நீங்க நம்பினீங்கனாலும் அது ஒரு நாள் மாறும். जिस पर भी भरोसा करेंगे वो एक दिन बदल जाएगा। எல்லாம் கைவிடும். सब कुछ छोड़ देगा। ஒரு டைம் எதுவும் இருக்காது. एक समय ऐसा होगा कुछ भी नहीं रहेगा। பூத்து குலுங்கு ரோஜா ஒரு நாள் அது வாடி கீழே விழும். वो जो गुलाब पहला दिखने में बहुत सुंदर लेकिन इसको भी मुरझाना है। எல்லா காலங்களும் மாறும். हर समय बदल जाएगी। ஆனா இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? इस समय प्रभु जो हमें सिखाता है। என்ன நம்பிரு? मुझ पर भरोसा। அலச்சது உன்னை அலச்சது நான் தான். ओ तुम जो फिर रहे हो उस पे मुझ पर भरोसा உங்களை कर। ஆண்டவருடைய பிள்ளையாய் அழைத்தவர் ஆண்டவர். परमेश्वर के संतान के रूप में मैंने तुम्हें बुलाया। என்ன நம்பிரு? ओ मुझ पर भरोसा என் कर। வார்த்தையை நம்பிரு. मेरे वचन पर भरोसा कर। என் வசனத்தை நம்பிரு. मेरे वचन पर भरोसा என் कर। தாவீதே, दाऊद சூழ்நிலையை பார்க்காத. परिस्थिति को मत देख। சில நேரம் பெலிஸ்தீன் அண்டையில் இருந்துதான் ஆகணும். कई बार फलिस्तीन की ओर रहना ही है। சில நேரம் எதிராளி இடத்துல நீ இருந்துதான் कई ஆகணும். बार विरोधी के सामने होना சில ही நேரம் है। நீ துரத்தப்படுகிற அனுபவத்துக்கு வந்துதான் कई ஆகணும். बार तुम दूर हटाए जाने का சில अनुभव நேரம் आना है। காயப்படுகிற அனுபவத்துக்கு நீ வந்துதான் कई ஆகணும். बार छोड़ पहुंचने की स्थिति में आना சில ही है। நேரம் போராட்டங்கள் வரும், அது வந்துதான் कई ஆகும். बार समस्या आना ही சில आएगा। கஷ்டங்கள் வரும், அது வந்துதான் ஆகும். कुछ कष्ट आना है वो आएगा। ஆனா என் சமூகத்துல மட்டும் இரு. लेकिन मेरे सबों को உன் बना लो। நம்பிக்கை என் மேல வை. वो तुम्हारा भरोसा मुझ पर
पर இந்த रखो। பாடுகளை பார்த்து உனக்கு செஞ்சதை மறக்காதே. ओ तुम इस समस्याओं को देख तुम्हें जो मैंने क्या உனக்கு सिखाया நான் है, என்ன செஞ்சிருக்கிறேன்? मैं तुम्हें क्या किया என் है, அழைப்பை உன்மேல मेरी வைத்திருக்கிறேன். बुलाहट तुम पर என் लगाए, அபிஷேகத்தை உன்மேல मेरा வைத்திருக்கிறேன். अभिषेक तुम पर நான் लगाए, உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். मैंने तुम्हें चुना है, நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன். मैंने तुम्हें पहले चुना நான் है, உன்னை அழைத்திருக்கிறேன். मैंने तुम्हें ஒரு बुलाया है, திட்டத்துக்காக வைத்திருக்கிறேன். योजना के लिए बुलाया ஒரு है, பெரிய நோக்கத்துக்காக உன்னை வைத்திருக்கிறேன். बड़ी योजना के लिए உன்னை रखा है। சும்மா ரட்சிக்கல. वो तुम्हें यूं ही नहीं उतार दिया, குடும்பத்திலிருந்து சும்மா வெளியே கொண்டு வரல. और मैं यूं ही परिवार से नहीं लाया, இத்தனை பேர் மத்தியில் உன்னை சும்மா நான் தேர்ந்தெடுக்கல. अपने लोगों के मध्य में यूं ही नहीं लाया, இத்தனை பாடுகளின் மத்தியில, इतनी समस्याओं के இத்தனை मध्य में, கஷ்டத்தின் மத்தியில कष्ट के உனக்கு मध्य நான் में ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? मैं तुम्हें जीवन देकर रखने का இந்த कारण, பாடுகளை நீ அழிந்து போவதில்லை. इसी में तुम नहीं नाश இந்த होने, பாடுகளில் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். इस समस्याओं में एक भरोसा उत्पन्न हो। எனக்கு எதன் பேரில் நம்பிக்கை இல்லை. मुझे किसी पर भरोसा உங்க नहीं, பேரில் மாத்திரமே எனக்கு நம்பிக்கை. केवल तुझ पर मेरा भरोसा நான் है। போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறீர். मैं जाने वाले मार्ग को तू जानता நான் है, சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த जब मैं பொன்னாய் काटूंगा तो मैं शुद्ध सोना हो जाऊंगा। இதான் தாவீதுடைய காரியம். ये दाऊद का कार्य है, சொல்றா, என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. मेरे विकट हार्ट को तू जानता என் है, அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். मेरा फिरना तू जानता है। இந்த சங்கீதத்தோட முடிவு நல்லா இருக்கும். इस वचन का अंत को देखिए, 13 வசனமும் 13 பாயிண்ட் நான் கடைசி பாயிண்ட் சொல்றேன். वो 13 वचन 13 पॉइंट है, लेकिन 13 वचन को देखिए, இந்த நம்பிக்கை ஏன் வந்தது? ये भरोसा क्यों आई। நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு. मसीह जीवन में एक मुख्य स्थान है। அந்த இடத்தை ஒரு தேவ பிள்ளை மறந்துட்டானா, यदि उस स्थान को वो संतान यदि भूल जाए, அவன் தப்பிச்சு கரை சேர்றது லேட் वो ஆகும். बचकर किनारा पहुंचना देर लगेगा। அது என்ன பாஸ்டர்? वो क्या है, அதை மட்டும் நல்லா பெத்தவங்க நல்லா அறிஞ்சுக்கணும். और इसे माता पिता जान लो, பிள்ளைகளும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். बच्चे भी उसे पूछ कर जान அது ले, எந்த இடம் தெரியுங்களா? वो कौन सा स्थान உங்களை है, அர்ப்பணித்த இடம். वो जहाँ आपको समर्पित किया गया। அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த சங்கீதத்தோட கடைசி வசனம், அந்த கடைசியில 2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. इस वचन का आखिरी 2 वचन को कोई पढ़िए। 12ஆம் வசனம் மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உங்க ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். हे परमेश्वर, तेरी मन्नतों का भार मुझ पर बना है, मैं तुझको धन्यवाद बलि चढ़ाऊंगा। நல்லா கவனிங்க, गौर करें, ரொம்ப முக்கியமா ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. गौर करें, 5 मिनट में समाप्त இத்தனை करें। பாடுகள் இருக்கு தாவீதுக்கு. इतनी समस्या दाऊद को நீங்க है। அவரோட புலம்பல் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது 13 வசனத்தை வாசிச்சு பாத்துருங்க. जब फ्री घर पे होंगे तो ये अध्याय को पढ़कर அந்த देखिए। இவ்வளவு வேதனையில அந்த வாத்திய கருவி எடுத்துக்கிட்டு इतनी वेदना में वो अपने हाथ में उस राग बजाने वाले इंस्ट्रूमेंट को சங்கீதத்தை பாடி துதிக்கிறான். उस भजन को गाकर स्तुति करता சங்கீதத்தோட है। முடிவுக்கு வரப்போ उसके अंत में जब आता है, ஒண்ணு கிளிக் ஆகுது. उसे एक बात समझ आती है, இவ்வளவு பாடுகள் இருக்கு, इतनी समस्या है, இவ்வளவு போராட்டம் இருக்கு, इतनी है இவ்வளவு समस्या, கஷ்டம் இருக்கு, इतना कष्ट है, இதெல்லாம் அவனுக்கு பயங்கர வேதனையை தருது. इससे बड़ा वेदना அந்த उसे அவமானம் देता है, அவனுக்கு பெரிய வேதனையை தருது. वो लज्जा उसे बड़ा वेदना அந்த देता நிந்த है, அவனுக்கு பெரிய வேதனையை वो தருது. निंदा उसे बड़ा वेदना देता சில है। நேரம் இந்த ராஜதிக அபிஷேகமே வேண்டாம் உதறி தள்ளிட்டு போலாங்கிற மாதிரி என்ன कई வருது? बार वो राजाओं का अभिषेक को छोड़कर चले जाए सोचता है, இதெல்லாம் சுத்தி அவனுக்கு நடந்தாலும் ये सब देख कर वो तो भी அவன் ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கலாம் பாருங்க. लेकिन वही पॉइंट पे आकर खड़ा होता அந்த है, ஒரு பாயிண்ட் தான் அவனை திரும்ப ஓட வைக்குது. वो एक कार्य उसे फिर दौड़ाता சொன்னா, है, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை நான் மறக்க कहता மாட்டேன். है कि मैं प्रभु से जो मन्नत मुझ पर बना है मैं उसे कभी नहीं भूलूंगा, பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன். उस मन्नत को पूरा करूंगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया, அதான் முக்கியமான பாயிண்ட். यही बहुत जरूरी சில है। நேரம் நமக்கு வருகிற பாடுகள், போராட்டங்கள், கஷ்டங்களா இருக்கு பாருங்க. कई बार हमारी और आने वाली समस्या कष्ट जब आती அதெல்லாம் है, ஆண்டவர் விட்டே ஓடி போயிடலாம் போல இருக்கும். तो ऐसा लगता है प्रभु से ही दूर हो ஆனா जाएगा உங்களுக்கு इंसान, ஒண்ணு சொல்லுகிறேன், लेकिन एक बात है, உன் மேல என் மேல ஒரு பொருத்தனை இருக்கு. तुम पर हम पर ऐसी एक मन्नत है, உங்க பிள்ளைங்க மேல ஒரு பொருத்தனை இருக்கு. आपके बच्चों पर एक मन्नत நம்ம है। அறிந்தோ அறியாமையோ என்னன்னு தெரியல ஒன்னை ஈஸியா செஞ்சிடறோம். वो जाने अनजाने में हम एक कार्य बहुत आसानी से करते हैं, பிள்ளைய கொண்டு வந்து பாஸ்ட் கையில கொடுத்துறோம். वो बच्चे को ले आकर दास के हाथ में देते हैं, அது சாதாரண விஷயம் இல்ல. वो साधारण विषय नहीं है। நல்லா கவனிச்சுங்க, பலிபீடத்துல பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுக்குறோம் பாருங்க. वो वेदी पर बच्चों को जब हाथ में देते हैं, ஒரு நாள் அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. कभी भी इसे साधारण அது ना समझें, பெரிய ஊழிய
ஊழியக்காரனா இருந்தாலும் சின்ன ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, बड़ा सेवक हो या छोटा सेवक நீங்க हो, ஊழியக்காரன் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ओ तुमने नहीं परमेश्वर ने அந்த बुलाया அழைப்பு है, மேல இருந்துகிட்டே இருக்கும். वो बुलाहट ऊपर रहती அவன் है। தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யாட்டி பலிபீடத்துல அந்த அழைப்பு அவன் மேல செயல்படும். वो जो गलती करे ना करे लेकिन वेदी पर परमेश्वर का बुलाहट उस दास के सिर पर होता है। அவன் ஆண்டவர் கணக்கு கேட்டுக்குவார். प्रभु उससे वो हिसाब लेगा, ஆனா அது ஆண்டவர் அழைத்த அழைப்பு இல்ல. लेकिन प्रभु ने वो बुलाया और बुलाया है, நீங்களாம் வந்து அதை செய்ய முடியாது. वो आप पे उसे नहीं कर सकते। பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். गीत गा सकते, स्तुति कर பட் அந்த सकते, அத்தாரிட்டி, அந்த अभिषेகம், वो जो अभिषेक जो अथॉरिटी होता அந்த है, அபிஷேகம் அவர் நியமித்த மனிதன் மேல இருக்கும். वो उन्होंने जो अभिषेक जो அது नियुक्त किया हुआ அது है, யாருக்காகவும் மாறாது. वो किसी के लिए नहीं बदलता। காயப்படுத்தினாலும் மாறாது, குற்றம் சொன்னாலும் மாறாது, துரத்தி விட்டாலும் மாறாது. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம். वो चोट पहुंचाए या इल्जाम लगाए, कुछ भी हो, लेकिन वो कभी नहीं बदलता। எலிசா செத்து போயிடுவார். एलीशा वहां मर जाता है, கல்லறைக்குள்ள நாற்றம் எடுத்து கிடப்பார். वो कब्र में बदबू आती है। நீங்க அந்த சம்பவத்தை நீங்க வாட்சி பாருங்க. तो संभव को देखिए, வெள்ள செத்து எடுத்து நேரா எலிசாவோட கல்லறையோட டக்குனு உயிர் அடைஞ்சிருப்பாரு. एलीशा मरा, लेकिन एलीशा के कब्र को वहां देखिए, அவன் செத்து போகலாம், वो वहां मर सकता அவன் है, மேலுக்கு அழைப்பு ஒரு நாளும் சாகாது. उस पर जो बुला है तक वो कभी नहीं அந்த मरेगा, அழைப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும். वो अभिषेक काम करता அந்த रहेगा। மூத்த ஊழியக்காரர்கள் மரித்திருந்தாலும் लेकिन बूढ़े जो बुजुर्ग सेवक அந்த அழைப்பு அவங்க பிள்ளைகள் மேல செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். वो बुलाहट उनके बच्चों पर कार्य ஏன்னா करता அது है, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த அழைப்பு. क्योंकि प्रभु ने दिया वो अभिषेक, प्रभु ने दिया அது बुलाहट, மனுஷங்க கொடுத்த அழைப்பு கிடையாது. वो मनुष्य ने दिया बुलाहट नहीं। ஆவியில உணர்த்தப்பட்ட அபிஷேகம் பண்ணுவாங்க. आत्मा में एहसास पाकर अभिषेक ஆனா அந்த करते हैं, அழைப்பு அவன் பேர்ல கர்த்தர் கொடுக்கிறார். लेकिन उन पर वो बुलाहट प्रभु देता அது है, அந்த வெளிப்பாட்டை கொடுப்பான். इसलिए प्रकटीकरण को देता है। ஆனா அழைப்பு பெற்றிருக்கிற ஒரு தேவ वो மனுஷன் बुलाहट पाए हुए मनुष्य, நம்ம சொன்ன பொருத்தனைகளை குறித்து கவனமா वो இருக்கும். अपने की गई मन्नत को लेकर हम बहुत நம்ம ध्यान மேல से, இருக்கிற பொருத்தனை என்ன? हम पर रहने वाली நீங்க मन्नत ஒரு क्या முறை है? பிள்ளைகள்லாம் கேட்கணும், அம்மா நீ என்னை எதுக்காக பொருத்தனை பண்ணுன? वो बच्चे अपने माता पिता से पूछते हैं कि मुझे किसके लिए समर्पित அப்பா किया, நீங்க என்னை எதுக்காக பொருத்தனை பண்ணீங்க? पिता से पूछे तो मुझे किसके लिए समर्पित அந்த किया, பொருத்தனையை அசைத்து பார்ப்போம். उस समर्पित को हिलाकर देखना। பிசாசோட வேலையே அதுதான். शत्रु का काम यही அந்த है, பொருத்தனையை அசைத்து பார்ப்போம். उस समर्पित को हिलाकर देखता நம்ம है। எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தனை இருக்கு. अब हर एक को एक समर्पण அந்த है, பொருத்தனை ஏதாவது விதத்துல அசைத்து பார்ப்போம். उस समर्पण को कोई ना कोई तरह में அதுதான் हिलाकर देखता है। அலைச்சல்கள், वही बात, அதுதான் பாடுகள், वही समस्या, அதுதான் கஷ்டம். वही कष्ट। நான் மறந்து போன பிசாசு ஒரு நாளும் மறக்க மாட்டான். ओ मैं भूल जाऊं, लेकिन शत्रु इस बात को नहीं भूलता। பிசாசுக்கு நல்லா தெரியும். शत्रु को अच्छे से पता है, பிசாசு ஒரு நாளும் மறக்க மாட்டான். शत्रु इसे कभी नहीं भूलता। நம்ம என்ன பொருத்தனை பண்ணணும், हमने क्या समर्पित அந்த किया, பொருத்தனை மேலேயே கண்ணா இருப்பான். उसी समर्पित पर उसका दृष्टि, அந்த பொருத்தனை மேலேயே ஒரு எண்ணமா இருப்பான். उसी समर्पित पर उसका ध्यान, அதான் பிசாசுடைய காரியம். वही शत्रु का कार्य है। ஒரு நாள் எங்க அம்மாவோட கல்லறைக்கு நான் போயிருந்தேன். एक बार मैं अपनी माँ की कब्र में गया, எங்க அப்பா ஒரு பக்கம் படுத்துக்கிறாரு, இங்க ஒரு அந்த செத்த சடலத்தோட காரியங்கள் படுத்துருக்கு. और एक तरफ जो मेरे पिता का एक तरफ और माँ का एक तरफ है, இடையில ஒரு கேப் ஒன்று இருந்துச்சு. बीच में एक गैप था। ஒரு நாள் செத்தா एक दिन यदि मरे तो நம்மளும் இங்க வந்து படுத்துக்கணும் हम भी इधर ही आकर ही करें, அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு. ऐसा मन में एक सोच आया। இந்த எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தாரு நினைக்கிறீங்களா? आपको क्या लगता है, सोच प्रभु ने दिया? நான் முதல் இங்க வந்தப்போ जब मैं पहली बार यहाँ இந்த आया, மண்டபத்துக்கு மேல என்கேஜ்மென்ட் அன்னைக்கு நைட் ராத்திரி இருக்கும். और जब मैं इस मंडप के ऊपर जब मैं खड़ा था, மொட்டை மாடியில நிக்கிறப்போ जब उसके ऊपर जब मैं खड़ा रहा, பலிபீடத்துல அசுத்தாவி என்னோட பேச இடத்துல இருக்கு, அது போயிடு. वो अशुद्धात्मा मुझसे वेट करे, यहाँ ना रहे, चला जा। அது வரைக்கும் எனக்கு சில விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. और तब तक कुछ विषय में मेरा साथ नहीं, ஆனா அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட். और लेकिन वहीं पे प्रभु ने मुझसे भेंट பிசாசை किया। பார்த்து சொன்னேன், मैं शत्रु से कहा, ஆவியில நிரம்பி சொன்னேன், मैं आत्मा में भरकर நான் कहा, செத்தா கூட मैं मरूंगा तो भी நான் இங்கதான் பதிக்கப்படுவேன். मैं यही मुझे दफन किया உடனே जाएगा। மனைவிட்ட நேத்தா 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், जब 2 दिन पहले भी बात कही, செத்து என் எழும்ப பத்திரமா வச்சிரு ஒரு நாள். वो जो हड्डियों को संभाल कर रखना है। இந்த வார்த்தையை சொன்ன பாருங்க, जब ये मैंने कहा, அப்பதான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. तभी मुझे सारी बात याद आने लगी। பொருத்தனை பிசாசு அசைப்பான். वो जो समर्पित को शत्रु हिला உங்க देता மேல है, ஒரு பொருத்தனை இருக்கும். आप पर एक समर्पित நீங்க होगा, ஒரு பொருத்தனை பண்ணிருப்பீங்க. आप एक समर्पण किए என் பிள்ளை हैं। ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பேன், பிள்ளை எப்படி இருக்கு, वो मैं अपने बच्चों को प्रभु के लिए समर्पित करूंगा। அது ஆண்டவருக்கு இல்லாதபடி பிசாசு வெளியே கொண்டு போற கிடைக்கும் உனக்கு அலைச்சல். वो समर्पित से
बाहर जाने के कारण फिरने की स्थिति, பெற்றோரே உங்க குடும்பத்தை குறிச்சு பொருத்தனை என்ன? माता पिता अपने परिवार को लेकर क्या அந்த सोचना है, அந்த பொருத்தனையை அசைத்து பார்ப்பார். उस समर्पित को हिला कर देखते இந்த हैं। சபையில நீ என்ன பொருத்தனை பண்ணுன? इस कलीसिया में तुमने क्या समर्पित உன்னை किया, அசைத்து பார்ப்பார். और तुम्हें वो हिला कर देखेगा, உன்னை அசைத்து வெளியே எடுப்பான். तुम्हें हिला कर बाहर निकालेगा, அலைச்சல்களை கொடுப்பான். तुम्हें फिरने देगा, பாடுகளை கொடுப்பான். समस्याओं को देगा। அந்த பிசாசுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா लेकिन शत्रु का एक ही होता தாவீது மேல இருக்க பொருத்தனையை வெளியே எடுக்கணும். दाऊद पर रहने वाली समस्या, उस समर्पित को बाहर அதனால निकाले। இவ்வளவு அலைச்சல்கள்ல इसलिए इतने फिरने में भी தாவீது ஒண்ணு புரியுது. दाऊद को एक बात की समझ है, தேவ பிள்ளையே, परमेश्वर की வாழ்க்கையில இருக்க பாடுகள் ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கணும்னா अपने जीवन की समस्या क्यों आती है देखे நான் तो, சொன்னது போல ஆண்டவரோட சமூகத்துல இருந்தா தான், और जैसे मैंने कहा प्रभु के सम्मुख में यदि रहे ஆண்டவரை நம்பினா தான் और प्रभु पर यदि भरोसा அது करे, ஏன் ஆண்டவர் கற்று தருவார். वो क्यों प्रभु सिखाता है। இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். मैं आपसे एक बात உங்க कहता हूँ, சூழ்நிலை மாறணுமா, आपकी स्थिति यदि உங்க बदलना है, பாடுகள் மாறணுமா, वो आपका समस्या உங்க यदि बदलना கஷ்டங்கள் है, மாறணுமா, आपका कष्ट यदि உங்க बदलना है, பிரச்சனைகள் மாறணுமா, वो आपकी समस्या बदलना இந்த है, சங்கீதத்தோட முடிவை மட்டும் நீங்க நல்லா தெரிந்து इस கொள்ளுங்க. वचन का अंत को देखे அவன் பொருத்தனை குறித்து கவனித்தான். और अपने समर्पित को लेकर गौर किया। என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். बहुत कुछ कहता है முடிக்கிறப்ப எங்க வந்து நிறுத்துவான் தெரியுங்களா? और एक बात जो कहता है, எனக்கு ஒரு பொருத்தனை உண்டு, मुझे एक समर्पित எனக்கு मन्नत ஒரு है, பொருத்தனை உண்டு. मेरे लिए एक मन्नत है। அதனாலதான் இந்த சம்பவம் நடந்தோட 21 சாமுவேல் 22 அதிகாரத்துல वो ये पहले शामिल 22वां अध्याय में ரொம்ப நல்லா இருக்கும். அவன் எங்கேயோ ஓடி போகல, वो कहीं तो दौड़ा ஒரு नहीं, கூட்டத்தை கூட்டிட்டு வந்தான் பாருங்க. एक झुंड को जब ले आया, காட்டுக்குள்ள அம்போடு விட்டான் பாருங்க. और जंगल में जब उसे ऐसे छोड़ा, அவன் யாரோ ஒடுக்கப்பட்டவன். तो वो कौन है, वो नीचे दूर उठाए நீங்க அந்த गए। 22 1 2 வசனத்தை பாருங்க. அவன் திக்கற்றவன். वो भाई इसका 1 और 2 देखिए कि वो अनाथ लोग அவன் हैं, பாடுகள் கஷ்டங்கள் நிறைந்தவன். वो समस्या तुझसे भरे हुए लोग हैं। ஐயோ தப்பிச்சுட்டேன், எங்கேயோ போகல. मैं बच गया बोलकर नहीं गया, அந்த பொருத்தனை மண்டைக்குள்ள வருது. वो समर्पित दिमाग में ஐயோ आता है, அப்படி பொருத்தனை பண்ணியிருந்தனே, वो मैंने ऐसा समर्पित किया था, என் பிள்ளைய பொருத்தனை मैं பண்ணியிருந்தனே, अपने बच्चों को समर्पित என் किया குடும்பத்தை था, பொருத்தனை मैंने பண்ணியிருந்தனே, अपने बच्चों को अपने என்ன परिवार को பொருத்தனையாய் समर्पित செய்திருந்தனே. किया, मैंने अपने आप को लेकर मन्नत मानी थी। அந்த பொருத்தனை அவன் மனசுல வந்தோனே ये वो जब उसके मन में आया, திரும்ப அந்த 400 பேருக்கு தலைவனாய் வந்து फिर वो நின்றான். 400 लोगों का नेता बन गया। அதுக்கப்புறம் நடந்த விஷயமே வேறங்க. उसके बाद जो हुआ वो கர்த்தர் अलग। திரும்ப தாவீதை அரியணை ஏற்றினார். प्रभु फिर दाऊद को परमेश्वर चढ़ने लगा स्थान पर, ராஜாவாய் மாற்றினார். राजा के रूप में बदल दिया। அன்பான தேவ ஜனமே, मेरे प्रिय இந்த लोगों, காலவெளியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, इस वाक्य से प्रभु हमसे जो कहता நீ है, பாடுகள் நடுவே இருப்பது உண்மை, आप समस्या के मध्य में है நீ ये सच கஷ்டங்களின் है, நடுவே இருப்பது உண்மை, आप कष्ट के मध्य में है நீ ये सच பிரச்சனையின் है, நடுவே இருப்பது உண்மை, आप समस्याओं के मध्य நீ में है, கண்ணீரின் நடுவே இருப்பது உண்மை. आप आंसुओं के मध्य में है ये सच ஆனா है, உண்மையில ஒரு பொருத்தனை இருக்கு. लेकिन तुम पर एक समर्पण है, தேவன் ஒரு பொருத்தனை உண்மையில் प्रभु வைத்திருக்கிறார். एक मन्नत आप पर रखा அந்த है, பொருத்தனையை விட்டு போயிடாத. उससे दूर न जाए, அந்த பொருத்தனையை நோக்கி கடந்து போ. वो उसकी और तुम जाए, அந்த பொருத்தனையை நோக்கி தாவீது வந்தபடியினால उस मन्नत की और जब दाऊद आया, கர்த்தர் மீண்டும் அவன் தலையை உயர்த்தினார். ओ प्रभु फिर उसके सिर को ऊंचा किया। இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். इस वाक्य से प्रभु हमसे ही कहता है, பயப்படாத, भयभीत ना हो, உன்னையும் குடும்பத்தின் தலையை நான் உயர்த்துவேன், तो तुम्हें और तुम्हारे घराने के सिर को मैं ऊंचा பிள்ளைகளின் करूंगा, தலையை நான் உயர்த்துவேன். तुम्हारे बच्चों के सिर को मैं ऊंचा करूंगा। எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் इतनी भी समस्या हो, ஆண்டவர் சமூகத்தை விட்டுறாதீங்க. परमेश्वर के सम्मुख को ना छोड़ो, ஆண்டவரோட நெருங்கி இருங்க. प्रभु के साथ बना रहे, நிச்சயமா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், निश्चय वो आपके बच्चों को உங்க आशीष குடும்பத்தை करेगा, ஆசீர்வதிப்பார். आपके परिवार को आशीष போங்க करेगा। போய் சொல்லுங்க, பொருத்தனையை ஞாபகப்படுத்துங்க. वो बोलिए समर्पित को याद कराए, எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். इसलिए प्रभु ने आपको बुलाया। தாவீதே, அலைச்சல்களை பார்க்காத, ओ दाऊद उस फिरने को ना देखे, கண்ணீரை பார்க்காத, आंसुओं को ना देखे, அலைந்து திரிகிற சூழ்நிலையை பற்றி யோசிக்காத. फिरने को लेकर ना सोचे, ஐயோ அப்பம் கிடைக்கலையே கவலைப்படாத, और रोटी नहीं मिला करके चिंता न காசு करे, இல்லையே கவலைப்படாத. धन नहीं चिंता न करे, மேல ஒரு பொருத்தனை உண்டு. तुम पर एक मन्नत है, அந்த பொருத்தனையை மட்டும் நீ கை கொண்டேனா उससे यदि तुम पालन करे, கர்த்தர் ராஜரீக அபிஷேகத்தை உனக்கு प्रभु தருவார். राजाओं का अभिषेक तुम्हें அந்த देगा, அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா இருக்கும். और वो अभिषेक पीढ़ी से पीढ़ी बनी रहेगी। அதாவது சங்கீதம் 56 ஆழமான ஒரு அர்த்தம். वही इस अध्याय का गहराई कार्य இந்த है। காலவெளியில கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். इस वाक्य से प्रभु हमसे यही चाहता है,
உங்க பொருத்தனைகளை செலுத்துங்க. अपने मन्नत चढ़ाए, உங்க பொருத்தனையின் பிரகாரம் நடங்க. अपने मन्नत के अनुसार चले। ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். यीशु जल्द आने वाला है। ஒரு நாள் அந்த ராஜரீக ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி வரும். वो राजाओं का आशीष तुम पर இதே आएगा। பூமியில इसी भूमि இதே पर நாட்களில इन्हीं दिनों में யார் பொருத்தனைகளை கைக்கொள்ளுகிறார்களோ जो कोई उसकी समर्पित को मानते हैं, அவர்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். उनके सिर को वो ऊंचा தாவீதை करेगा। உயர்த்தின ஆண்டவர் दाऊद को जिसने ऊंचा இந்த किया, காலவேளையில மூஞ்சிக்கு முன்னாடி எழுதி கொடுக்கிறார். वो आप इस सुबह के समय आपके चेहरे के सामने इस बात பொருத்தனைகளை को நான் लिख பார்க்கிறேன். देगा। உன் பொருத்தனைகளை நான் பார்க்கிறேன். तुम्हारी मन्नतों को मैं देखता உன் हूँ, கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன். तुम्हारे आंसुओं को मैं உன் जानता हूँ, வெட்கத்தை நான் புரிந்திருக்கிறேன். तुम्हारी लज्जाओं को समझता हूँ। பயப்படாதே. भयभीत ना हो। யோபுவுக்கு சொன்னது போல आयुब को जैसा कहा உத்தமனுக்கு गया, கர்த்தர் துணை. उत्तम का साथ यहोवा நான் है। விசேஷமானவனாய் இருக்கிறபடியால் मैं विशेष से அவர் என்னோடு கூட இருக்கிறார். वो मेरे साथ है। என் வாழ்க்கையோட பெரிய விசேஷம் मेरे जीवन का एक बड़ी विशेषता, அவர் என்னோடு கூட வருகிறார். वो मेरे संग चलता है। ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. प्रभु हमें आशीष நம்ம दे। எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். आइए अपने स्थानों पर खड़े हो கண்களை जाएं மூடி ஆண்டவரோட சமூகத்துல और अपने आंखें बंद करें ஒரு प्रभु के நிமிஷம் ஒப்பு सामने। கொடுத்து நன்றாய் ஜெபிங்க. एक मिनट सौंप कर हम प्रार्थना करें। பயப்படாதீங்க. भयभीत ना நீங்க हो। ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை प्रभु कहने वाला काम है। பயத்தோடு தாவீது ஆரம்பித்தான். भय के साथ दाऊद ने शुरू किया। ஆண்டவருடைய சமூகம் परमेश्वर का समय பயத்தை வெளியே எடுத்தது. भय को बाहर இந்த निकाला। காலவேளையில கூட அநேக பயத்தோடு கூட நீங்க இருக்கலாம். वो अनेक लोग भय के साथ அந்த होंगे। சங்கீதம் 56 உங்களோடு கூட பேசுகிறது. ये अध्याय आपसे भेंट करता எப்படி है। இதை செய்ய போகிறேன், मैं कैसे इसे करने எப்படி இதை वाला हूँ, நடத்த போகிறேன், मैं कैसे चलने पर हूँ इसमें, எப்படி இதை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், मैं कैसे इसका सामना இதெல்லாம் करूँ, எப்படி ஆகும். ये कैसे होगा। ஆயிரம் கேள்வி உனக்கு இருக்கலாம். हजार सवाल आपके अंदर ஆண்டவர் होंगे। சொல்ல என் மேல நம்பிக்கையாரு. प्रभु कहते हैं मुझ पर என் भरोसा रख। சமூகம் உன்னை கைவிடாதுமா. मेरा समूह तुझे नहीं என் छोड़ेगा। சமூகத்துல வந்தவனை நான் கைவிட மாட்டேன். मेरे समूह में आए लोगों को मैं என் नहीं சமூகத்துல छोड़ूंगा। இருக்கிறவனை ஒரு நாள் நான் விட்டு விலக मेरे மாட்டேன். समूह रहने वालों से कभी भी दूर ना होगा। ஒரு சமூகம் நம்மளை ஆசீர்வதிக்கும். उनका समूह हमें आशीष மகா करता है। பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, महापवित्र खुदावे, இந்த காலவேளையில உடைய சமூகத்துல வருகிறோம். इस वक्त के समय तेरे समूह में आते हैं। ஆராதனை வேளையில எங்களோடு கூட நீ பேசுவதற்காக, इस आराधना में आप भेंट करने के लिए எங்களோடு धन्यवाद। நீ இடைபடுவதற்காக ஸ்தோத்திரம். वो हमसे भेंट करने के लिए நீங்க धन्यवाद। என்ன கைவிட மாட்டீங்கப்பா. वो आप हमें नहीं நீங்க छोड़ेंगे, என்ன விட்டு விலக மாட்டீங்கப்பா. आप हमसे दूर ना होंगे। தாவீது அலைச்சல்களுக்குள்ள இருந்தான். वो दाऊद ऐसे यहाँ फिरता रहा, ஆனாலும் சங்கீதம் பாடினான். फिर भी भजन गाया। தாவீதுக்கு ஒண்ணு நீங்க உணர்த்துனீங்கப்பா. दाऊद को एक बात के एहसास பொருத்தனையை दिलाया, விட்டு போயிடாத. अपने मन्नत से दूर ना हो, பொருத்தனையை விட்டு போயிடாத. अपने मन्नत से दूर ना हो। ஒரு காரியத்துக்காக பொருத்தனை பண்ணி இருக்கிறேன். एक कार्य के लिए मैंने समर्पित किया है। அன்பான தேவஜனமே, मेरे प्रिय लोग, நாளையத்தில் உன்னை வைத்து கர்த்தர் உனக்கு ஒரு பொருத்தனையை கொடுத்திருக்கிறார். मेरे के प्रभु ने एक मन्नत दी है, அந்த பொருத்தனையை விட்டு போயிடாத. उससे दूर ना எங்க जाए। போனாலும் அந்த பொருத்தனை தான் உன்னை உயர்த்தும். वो जहाँ भी जाओ तुम्हारी मन्नत तुम्हें ऊंचा करेगा। வாலிப பிள்ளையே, जवान, அம்மா அப்பாட்ட கேளு, உனக்கு என்ன பொருத்தனை பண்ணிருக்காங்கன்னு கேளு. अपने माता पिता से पूछे कि तुमने क्या समर्पित किया। உலகத்துக்குள்ள ஓடிடாதே. संसार में ना அந்த जाओ, பொருத்தனை தான் உன்னை உயர்த்தும். वही समर्पित आपको ऊंचा ஏன் करेगा। உனக்கு அந்த பலவீனம், क्यों आपको ये बलहीन, ஏன் உனக்கு அந்த பாடுகள், क्यों आपको ये समस्या, ஏன் எனக்கு எதிர்பார்க்கிறியா? क्यों मुझे आप உன்னை सोचते ஒரு हैं, நல்ல காரியத்துக்காக பொருத்தனை பண்ணிட்டாங்கம்மா. क्योंकि आपको अच्छी कार्य के लिए அத समर्पित பரலோகம் அங்கீகரிச்சிச்சு. स्वर्ग ने इसे ग्रहण कर दिया இந்த है। சபை உன்னை நாட்டி இருக்கிறார். ओ इस कलीसिया में तुम्हें बोया है। எப்படியாவது அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும் இந்த சபையில பிடிக்கிறோம். ओ तुम्हें लेकर वो समर्पण को पूरा करने के लिए वो तड़प रहा है। பொருத்தனையை விட்டு போயிடாத. वो समर्पण से दूर न உலகம் जाए। இழுக்கும் ஐயா. संसार खींचेगा, பாவம் இழுக்கும். पाप खींचेगा, உலக கிரியைகள் உன்னை இழுக்கும். संसारिक कार्य खींचेगी, நம்ம மேல ஒரு பொருத்தனை இருக்கு. लेकिन तुम पर एक समर्पित சவுல் है। துரத்துவான். वो शाऊल पीछे भगाएगा, சவுல் உன்னை கொல்ல பார்ப்பான். शाऊल तुम्हें मारने को देखेगा, சவுல் சில நேரம் உன்னை கீழப்படுத்த शाऊल பார்ப்பான். कई बार तुम्हें नीचे गिराने को ஆனா देखेगा, பொருத்தனையை விட்டாதே. लेकिन समर्पण को ना சில छोड़ो। நேரம் பைத்தியக்காரனை போல कई தெரிவோம். बार मूर्ख के समान हम दिखेंगे, சில நேரம் ஏளனப்படுவோம். कई बार तुच्छ जाना சில चाहेंगे, நேரம் அவமானங்கள் கூட வரும். कई बार लज्जा भी आएगी। பயப்படாத. உன் பொருத்தனையை மறந்துடாத. वो भयभीत ना हो, तुम्हारे समर्पित को ना भूले। உன் பொருத்தனை சாதாரணமானதல்ல. ये अपना समर्पण இது साधारण नहीं பூமிக்கான பொருத்தனை அல்ல. हो। ओ ये मजदूरी का समर्पण नहीं, மனுஷனுக்காக பொருத்தனை அல்ல. ये मनुष्य के लिए समर्पण नहीं, தேவ ராஜ்யத்துக்கான பொருத்தனை. ये राज्य के लिए
लिए समर्पण है உன் பிள்ளை கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணப்பட்டது आपके बच्चा प्रभु के लिए உன் குடும்ப समर्पण किया गया கர்த்தருக்காக பொருத்தனை आपका பண்ணப்பட்டது बच्चा प्रभु के लिए समर्पण किया गया கஷ்டம் வரும் कष्ट आएगा பாடுகள் வரும் समस्या आएगी நிந்த வரும் निंदा आएगा அவமானம் வரும் लज्जा आएगा இதுவே வருதுனா यही आएगा உயர்வு வரும் ऊंचाई भी आएगी செழிப்பு வரும் बहुतायत आएगी மகிமை வரும் महिमा आएगी ஓ ஆசீர்வாதம் கடந்து வரும் आशीष आएगी நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் जाने वाले मार्ग को वो நான் जानता है சோதிக்கப்பட்ட பின்பு சுத்தம் मैं உண்டாகும் ताल लेने के बाद मैं सोना निकलूंगा ஆண்டவரே ஜனத்தை கைவிடாதீங்க मेरे लोगों को ना छोड़ ஊழியக்காரன் நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் ओ जो सेवक के भरोसे रहने वाला एक झुंड இந்த வசனத்துக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் ये वचन के बाद छोड़ने वाला एक झुंड வசனத்தை கேட்கிற ஒரு கூட்டம் वचन सुनने वाला एक झुंड எனக்கு தந்த இந்த கூட்டத்தின் மேல दीवे इस बात के ऊपर கிருபை இறங்கட்டும் ओ तेरे अनुग्रह ரீஃபில் பண்ணுங்க பொறுத்தனைய ரீஃபில் பண்ணுங்க ओ फिर एक बार भर देने பிள்ளைங்க மேல அது இறங்கி வரட்டும் बच्चों पर आए நிச்சயமா அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் निश्चय ने आश्रय ऊंचा பெருக செய்யப்பா बढ़ा दे प्रभु அன்னாலை மகிழ பண்ணின ஆண்டவர் अन्ना को मग्न करने ஆகாரை மகிழ பண்ணின ஆண்டவர் आसना को मग्न करने वाला யோபுவை மகிழ பண்ணின अय्यूब ஆண்டவர் को मग्न करने वाला இஸ்ரவேல் ஜனத்தை மகிழ பண்ணின ஆண்டவர் इस्राएल को मग्न करने वाला தாவீதை மகிழ பண்ணின ஆண்டவர் दाऊद को मग्न करने वाला எங்களுக்கு ஒரு நல்ல சீசன் வருவதற்காக ஸ்தோத்திரம் हमारे लिए एक अच्छा छेड़ा आने के लिए எங்க வாழ்க்கையில உதிர்ந்து போன காலம் மாறுவதற்காக हमारे जीवन में मुरझाए हुए कार्य प्रभु फिर उठने के लिए धन्यवाद வேலனும் ஆரோக்கியமும் சுகமும் நன்மையும் ஆசீர்வாதமும் செழிப்பும் बल आरोग्य बहुतायत आशीष பெருக்கமும் ஒவ்வொரு வாழ்க்கையில துளிர்ப்பதாக बढ़ोतरी अनेक के जीवन में उगने दे ஆசீர்வதியும் आशीष कर தலை மேல கை வச்சு சொல்லுங்களேன் मैं अपने सिर पर हाथ நான் रख ரத்தத்தில் மறைந்துள்ளே मैं लोगों में समा गया हूँ தீங்கு என்னை தொடுவதில்லை कोई हानि मुझे छूना ना पाए मैं लगू में समझ गया यीशु के लगू में समझ गया समझी लगू में समझ गया कोई शैतान मुझे छू ना पाए कोई हानि मुझे छू ना पाए हानि नहीं 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 कोई शैतान मुझे छू ना पाए कोई हानि मुझे छू ना पाए कोई शैतान मुझे छू ना पाए कोई हानि मुझे छू ना पाए आत्मावे किसी उपकारों को ना भूलना हालेलुया हालेलुया